ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. துளசிராஜ் ஆடியோ நாவல் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே நதியா காசிநாதன். துளசிராஜ் ஆடியோ நாவல் சேனலின் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கதை சார்ந்த உடனடி அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டிவிடுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கதைக்குள்ள போகலாம் வாங்க. அத்தியாயம் 16. நெற்கதிர்கள் காற்றில் அசைந்தாடும் அழகிய காட்சியை ரசித்து பார்த்தபடி நின்றிருந்தாள் வெண்மதி. மதி, எவ்வளவு நேரம் இங்கேயே நின்றுட்டு இருப்ப? வா, வீட்டுக்கு போலாம் என்ற தாயின் குரல் அவளுக்கு பின்னிருந்து கேட்க, மாமாமா இன்னும் கொஞ்ச நேரமா என்று கெஞ்சிய வெண்மதி திரும்பவே இல்லை. சொன்னா கேளு மதி, வா என்று வெண்மதியின் தோளில் அவர் கை வைத்தார். தன் தோளில் கருகி போன கை இருப்பதை கண்டவள் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அங்கே உடல் மொத்தமும் கருகிய நிலையில் பார்க்கவே அகோரமாக இருந்த தாயின் உருவம் தெரிய, மா என்று கத்திவிட்டாள் வெண்மதி. அவளின் அலறல் சத்தம் கேட்டு விழித்து கொண்ட கங்கா எழுந்து அரை விளக்கை போட சூரிய பிரகாசம் விழித்து கொண்டார். வெண்மதி கண்ணை திறக்காமல் தூக்கத்திலேயே அலறிக் கொண்டிருக்க, மதி மதி கண்ணை திரடி என்று அவளை உலுக்கினார் கங்கா. படார் என்று கண்களை திறந்த வெண்மதி பயத்துடன் எழுந்து கங்காவை அணைத்துக் கொண்டாள். அவளின் உதடுகளோ அம்மா அம்மா என்று விடாமல் முணுமுணுத்தது. அவளின் தலையை மென்மையாக வருடிவிட்ட கங்கா, பயப்படாத மதி, நாங்க தான் உன் கூடவே இருக்கோம்ல, தூங்கு என்று சமாதானப்படுத்தினார். அந்த வருடல் கொடுத்த பாதுகாப்பினால் கண்களை மூடிய வெண்மதி கங்காவின் முந்தானையை பிடித்து கொண்டு உறக்கத்தை தழுவினாள். கங்காவிற்கு தான் உள்ளத்தில் பாரம் ஏறி போனது. தாயின் இறப்புக்கு பின்பு வெண்மதி தினமும் நடு இரவில் இப்படிதான் அலறி எடுத்துக்கொண்டு எழுந்து அழுவாள். அதற்காகவே அவளை தனியே படுக்க விடாமல் தங்களது அறையில் படுக்க வைத்துக் கொண்டார் கங்கா. முதலில் வெண்மதியை அவர்கள் வீட்டிற்கு அழைத்து வரும்போது எல்லோரும் புரியாமல் பார்க்க, இவ பேர் வெண்மதி, இவளுக்குன்னு யாரும் இல்லை, இனிமே நம்ம வீட்டுல தான் தங்குவா என்று பொதுவாக கூறினார் சூரிய பிரகாஷ். அந்த வீட்டில்தான் அவர் வார்த்தைக்கு மறு வார்த்தை என்பதே கிடையாதே. 13 வயதில் இருந்த உதயாதித்தனுக்கு தன் தவறினால்தான் பண்ணையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிற்கு மின்சாரம் தாக்கிவிட்டது என்று புரிந்தது. எங்கே இந்த விஷயத்தை வீட்டில் கூறினால் அவனது தந்தை அடித்து விடுவாரோ என்று எண்ணி பயந்தவன் வாயே திறக்கவில்லை. அதன் பின்னர் அடுத்த தோட்டத்தில் பாதுகாப்பிற்காக போடப்பட்டிருந்த மின்சார வேலியை அகற்றச் சொல்லி அந்த தோட்டத்தின் உரிமையாளரிடம் கூறினார் சூரிய பிரகாஷ். அதற்கு அவரோ திமிராக, முடியாதியா, என் இடம் என் தோட்டம், நான் வெளியில கரண்ட் வைப்பேன், பூமியில கண்ணி வெடியும் வைப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், உன்னால ஆனதை பார்த்துக்கோ போ என்றார். சூரிய பிரகாஷ் அதற்கு மேல் அவரிடம் எதுவும் பேசவில்லை. நேரே காவல் நிலையத்திற்கு சென்றார். காவல்துறை அதிகாரியிடம் அன்னக்குடி அந்த மின்வேலியில் பலியானதை கூறி அவரின் உதவியுடன் மின்வேலியை அகற்றினார். இங்க பாருங்க சார், அது உங்க தோட்டமா இருக்கலாம், அதை நீங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்லை. ஆனா அடுத்தவங்க உயிரோட விளையாடுற அளவுக்கு ஆபத்தான வேலியை அமைக்காதீங்க. ஏற்கனவே ஒரு மாடு செத்து போன போதே வந்து உங்களை எச்சரித்து விட்டு தானே போனேன், அப்புறம் ஏன் இவ்வளோ அஜாக்கிரதையா இருந்தீங்க என்று இன்ஸ்பெக்டர் கண்டிக்க அது அவருக்கு அசிங்கமாக போய்விட்டது. சூரிய பிரகாஷ், ரொம்ப நன்றி இன்ஸ்பெக்டர் சார் என்று கூற, நன்றி எல்லாம் எதுக்கு சார், இது என் கடமை தானே, என்ன அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு என்று வருத்தப்பட்டார். அதற்கு சூரிய பிரகாஷ் எதுவும் கூறவில்லை. செத்து போனவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்னீங்களே? ஆமா இன்ஸ்பெக்டர், பேரு வெண்மதி. அந்த பொண்ணுக்கு என்ன வயசாகுது? 10 வயசு. இப்ப எங்க இருக்கா? எங்க வீட்டுலதான் இருக்கா இன்ஸ்பெக்டர். அந்த பொண்ணோட அப்பா என்ன ஆனார் என்று இன்ஸ்பெக்டர் கேட்க சூரிய பிரகாஷ் அமைதியாக இருந்தார். ஏன் கேக்குறேன்னா, 10 வயசுன்னு சொல்றீங்க, மைனர் பொண்ணு, ஒன்னு அம்மா கூட இருக்கணும், இல்லைன்னா அப்பா கூட இருக்கணும். இவங்க 2 பேரும் இல்லைன்னா ரத்த சொந்தத்தோட இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அவங்கள 3 மாசமா தான் தெரியும்னு சொல்றீங்க. சட்டப்படி அந்த பொண்ணு உங்க கூட இருக்க கூடாது. நீங்க அந்த பொண்ணோட அப்பா கிட்டேயே சேர்த்துடுங்க. இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குடும்பம் இருந்திருக்கு. அதை மறைச்சு ஏமாத்தி தான் அன்னக்குடிய 2ஆம் தரமா திருமணம் செய்து கொண்டார். 5 வருஷமா இவங்களை திரும்பி கூட பார்க்கல. இது தவிர எங்களுக்கு அந்த ஆளோட பெயர் கூட தெரியாது. இப்படி சொன்னா எப்படி சார்? அந்த பொண்ணு கிட்ட அவங்க அப்பா யாரு என்னன்னு கேட்டு விசாரிங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுங்க. அவர் பொண்ணு வேண்டாம்னு சொல்லிட்டா அரசு காப்பகத்துல சேர்த்து விடுங்க. காப்பகத்துக்கெல்லாம் எதுக்கு இன்ஸ்பெக்டர் சார்? எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியும் தான் சார், ஆனா சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல என்ற இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து கிளம்பி சென்று விட சூரிய பிரகாஷ் யோசனையோடு வீட்டிற்கு சென்றார். கங்கா பின்பக்கம் துவைத்த துணிகளை அலசி கொண்டிருக்க வெண்மதி அங்கே ஒரு பக்கமாக அமர்ந்திருந்தாள்.
கார் வந்து நின்று சத்தம் கேட்க கங்கா துணி அலசுவதை நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றார். வெண்மதியும் அவரின் பின்னாடியே வந்தாள். என்னங்க இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்று கங்கா கேட்க, மதிய அழைச்சிட்டு நம்ம ரூமுக்கு வா என்றவர் அறைக்கு சென்றார். சூரிய பிரகாஷ் அறையில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து நெற்றியை நீவிக் கொண்டிருக்க இருவரும் அறைக்குள் நுழைந்தார்கள். அவர் நடந்தவற்றை மனைவியிடம் சுருக்கமாக கூற கங்கா திகைத்து போனார். எந்த நம்பிக்கையில மதி அந்த ஆள் கிட்ட ஒப்படைக்கிறது? எனக்கும் அதுதான் யோசனையா இருக்கு கங்கா என்றவர் மதியை பார்வையால் தன் அருகில் அழைக்க அவள் மெல்ல நடந்து அவரிடம் வந்தாள். மதி, உனக்கு உன் அப்பாவை பிடிக்குமா? பிடிக்கும். எங்க கூட இருக்கிற வரைக்கும் என் மேல பாசமாதான் இருந்தாரு. இப்ப போலீஸ் நீ உன் அப்பா கூட தான் இருக்கணும்னு சொல்றார். நீ என்ன சொல்ற என்று சூரிய பிரகாஷ் கேட்க, வெண்மதிக்கு முன்தினம் உதயாதித்தன் அவளை டைனிங் டேபிளில் இருந்து முரட்டுத்தனமாக தள்ளிவிட்டது நினைவுக்கு வந்தது. நான் அப்பா கூட போறேன் என்றாள். சூரிய பிரகாஷும் கங்காவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். பின்பு ஒரு பெருமூச்சுடன், சரி, உன் அப்பா பெயர் என்ன என்று வினவினார் சூரிய பிரகாஷ். நாதன். அவர் என்ன வேலை பார்க்கறாரு? தெரியலையே. தெரியலையா? என்னம்மா இப்படி சொல்ற என்று புரியாமல் விழித்த சூரிய பிரகாஷ், சரி, உன் அப்பாவை பத்தி உனக்கு தெரிஞ்சது சொல்லு என்றார். அவளும் கூறினாள். ஆனால் அதில் உருப்படியாக எந்த தகவலும் இல்லை. அப்போதுதான் அவர்கள் குடியிருந்த வீடு வெண்மதியின் அப்பா பெயரில் இருந்ததாக அன்னக்கொடி கூறியிருந்தது நினைவுக்கு வர உடனே மதுரைக்கு கிளம்பி செல்ல முடிவு செய்து விட்டார் சூரிய பிரகாஷ். ஆனால் விதியோ, உனக்கு ஏன்பா அவ்வளோ சிரமம், நான் எதற்கு இருக்கிறேன் என்று கூறி விகாரமாக சிரித்தது. மறுநாள் மாத இறுதி என்பதால் அருந்ததி வழக்கம் போல் தன் குடும்பத்துடன் கிளம்பி தாய் வீட்டிற்கு வந்தாள். அவர்கள் வந்தபோது பார்வதி மட்டுமே வீட்டில் இருந்தார். கங்கா மதியை அழைத்து கொண்டு அருகில் இருந்த கோவிலுக்கு சென்றிருக்க, மாதாந்திர மருத்துவ பரிசோதனைக்காக சூரிய பிரகாஷ் தந்தையை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார். சந்திரபிரகாஷ் மனைவி மகளுடன் ஒரு கல்யாணத்திற்கு சென்று விட்டார். அகிலன், முகிலன், உதயாதித்தன் மூவரும் பசங்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாட சென்று விட்டார்கள். தாயும் மகளும் ஹாலில் அமர்ந்தவர்கள் புரணி பேசுவதில் ஆழ்ந்திருந்தார்கள். கார்குழலி தரையில் அமர்ந்து பொம்மைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள். வெறுமனே அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மேகநாதனின் போன் அலற அதை எடுத்து பேசினார். அவர், ஹலோ மாடசாமி, எங்கிருந்துடா பேசுற என்று உரைக்க கத்த, ஐயோ என்று காதை புத்தி கொண்ட அருந்ததி, நானும் அம்மாவும் முக்கியமா பேசிட்டு இருக்கோம்ல, அப்படி வெளியே போய் பேசுங்க என்று எரிந்து விழுந்தாள். மேகநாதன் எதுவும் பேசாமல் போனை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு சென்றார். இப்போது சொல்லு மாடசாமி, அண்ணமும் மதியம் எங்க இருக்காங்கன்னு எதுவும் தகவல் கிடைச்சுதா என்று பதறி தவிப்புடன் கேட்க, இல்ல மேகா, சுற்று வட்டாரம் மொத்தமும் தேடி பார்த்தாச்சு. அண்ணன் எங்க போச்சுனே தெரியல. அண்ணத்துக்கு வெளியூர்ல யாரும் சொந்தக்காரங்க இருக்காங்களா? அப்படி இருந்து அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாமே என்று கேட்டான் மாடசாமி. அப்படி யாரும் இல்லடா என்று சொல்லும் போதே மேகநாதனுக்கு கண்கள் கலங்கி போனது. அப்போது வீட்டிற்கு வந்த சூரிய பிரகாஷ் காரில் இருந்து இறங்கியதுமே, வாங்க மாப்ள, எப்ப வந்தீங்க என்று உரக்க கத்த தன் கண்களை அழுத்த துடைத்து கொண்ட மேகநாதன், இப்பதான் என்றார். அப்பா, நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க, நான் மாப்ள கூட பேசிட்டு இருக்கேன் என்று சூரிய பிரகாஷ் தோட்டத்தை நோக்கி சென்றார். அவர் வருவதை கண்ட மேகநாதன், சரி மாடசாமி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் என்று விட்டு அவசரமாக அழைப்பை துண்டித்தார். மேகநாதனிடம் வந்த சூரிய பிரகாஷ், மாப்ள, அந்த மூர்த்தி நிலத்துக்கு ஓவர் ரேட் சொல்றான் என்று தாடையை தடவ, அப்படின்னா விட்டுடுங்க என வெடுக்கென்று கூறினார் மேகநாதன். ஐயோ, கோச்சுக்காதீங்க மாப்ள, நீங்க ஆசைப்பட்டு கேட்டுட்டீங்க, அதை அப்படியே விட்டுட முடியுமா? நம்ம நிலத்துக்கு பக்கத்துல இருக்கிற நிலம் விலைக்கு வரும்போது அதை வாங்கி போட்டா நமக்கு நல்லது தானே. நான் எங்கயா கேட்டேன்? உன் தங்கச்சி தான் என் பேரை சொல்லி பிறந்த விட்ட சொரண்டிட்டு இருக்கா, உனக்கு அது தெரியலையே என்று மனதில் நினைத்தவர் அமைதியாக இருந்தார். ஆள் வச்சு பேசிட்ட மாப்பிள்ள, கொஞ்சமா ரேட் குறைச்சு சொல்லி இருக்கானா, 2 நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம் என்று சூரிய பிரகாஷ் சொல்லி கொண்டிருக்கும் போதுதான் கங்கா பெரிய இரும்பு கதவை திறந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தார். சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த மேகநாதன் கங்காவுடன் வந்த வெண்மதியை கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதே நேரம் வெண்மதியும் அவரை பார்த்து விட்டாள். அப்பா என்று ஓடிச் சென்று மேகநாதனின் இடுப்பை கட்டிக்கொண்டு அழுதாள். கங்காவும் சூரிய பிரகாஷும் குழப்பத்துடன் அவர்களை பார்த்தார்கள். மேகநாதன் செய்வதறியாது விழித்தார். என்ன கூட்டிட்டு போக வந்துட்டீங்களாப்பா?
ஏன்பா என்னை பார்க்கவே வரல? நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா என்று அவள் ஏக்கத்துடன் சொல்ல மேகநாதனால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. மகளை தூக்கி கொண்டவர் அவளின் முகமெங்கும் முத்தமழை பொறிந்தார். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா. நீயும் அம்மாவும் திடீர்னு எங்கடா போனீங்க? அப்பா உங்களை எங்க எல்லாம் தேடின தெரியுமா என்று மேகநாதன் கேட்க சூரிய பிரகாஷ் அதிர்ச்சியில் உறைந்தார். கங்கா நடப்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார். அம்மா அம்மா சாமி கிட்ட போயிடுச்சு என்று மதி ஓவென்று கத்தி எழ மேகநாதன் அதிர்ந்தார். என்னடா சொல்ற? அம்மாவுக்கு என்னாச்சு என்று அவர் பதட்டமாக கேட்க, அப்போ நீங்க தான் மதியோட அப்பாவா என்று அதிர்ச்சியோடு வினவினார் சூரிய பிரகாஷ். மேகநாதன் திகைத்து போனார். அன்னக்குடியை ஏமாத்தி 2வது கல்யாணம் பண்ணது நீங்களா என்று கங்கா கேட்க மேகநாதன் கண்ணீருடன் ஆமாம் என்பது போல் தலையசைத்தார். அவரின் சட்டையை பிடித்த சூரிய பிரகாஷ், ஏண்டா இப்படி பண்ண? ஏன் தங்கச்சிக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு என்று எகிற மேகநாதனோ, முதல்ல என் அண்ணத்துக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க என்று பரிதவித்தார். சூரிய பிரகாஷிற்கு ஆத்திரம் அதிகமாக மேகநாதனின் கள்ளத்தில் ஓங்கி அறைந்து விட்டார். அப்போது தந்தையின் மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்குவதற்காக அண்ணனை தேடி வந்த அருந்ததி அங்கே வெண்மதியை கண்டு அதிர்ந்தாள். ஆத்திரத்துடன் விடுவிடு என்று நடந்து வந்தவள் வெண்மதியை பிடுங்கி கீழே இறக்கிவிட்டாள். அண்ணன் நன்னியின் முகம் ஆத்திரத்தில் சிவந்து இருக்க கணவனின் கன்னத்தில் கைரேகையின் தடத்தை கண்டவளுக்கு அங்கு ஏதோ சரியில்லை என்று மட்டும் புரிந்தது. உடனே அங்கிருந்து கிளம்ப எத்தனித்த அருந்ததி கணவனிடம், குழலிக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க, சீக்கிரம் டாக்டர் கிட்ட காட்டணும், காரை எடுங்க என்று தன் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சொன்னாள். மேகநாதன் மதியின் முகத்தை தவிப்பாக ஏறிட்டு பார்க்க அருந்ததி கணவனின் கையை அழுத்தமாக பற்றியவர், வாங்க போகலாம் என்று அடிக்குரலில் சீறிவிட்டு கணவனை இழுத்து கொண்டு போனாள். கங்கா அருந்ததியின் நடிப்பை உண்மை என்று நம்பிவிட சூரிய பிரகாஷ் தங்கையை ஆழ்ந்து நோக்கினார். அவள் மிக ஜாக்கிரதையாக அண்ணனின் பார்வையை தவிர்த்துவிட்டு அவசர அவசரமாக மதுரைக்கு கிளம்பி சென்றாள். போகும் வழியாவும் அருந்ததி கணவனை திட்டிக் கொண்டே வர மேகநாதனின் எண்ணம் எல்லாம் மூத்த மகளையே சூழ்ந்திருந்தது. அத்தியாயம் 17. மேகநாதனுக்கும் அருந்ததிக்கும் திருமணமாகி 5 வருடங்கள் சென்ற பிறகும் குழந்தை பிறக்கவே இல்லை. கணவன் மனைவிக்குள் நித்தமும் சண்டைதான். சின்ன விஷயத்திற்கெல்லாம் அருந்ததி தனது பிறந்த வீட்டின் பெருமையை பேசி மேகநாதனை அசிங்கப்படுத்துவாள். அவருக்கு வாழ்க்கையை வெறுத்து விட்டது. மது அருந்த தொடங்கினார். அப்படி பழக்கமானவர்தான் அன்னக்குடியின் தந்தை. ஒரு நாள் முழு போதையில் இருந்தவரை வீட்டில் கொண்டு போய்விட போன போது மேகநாதன் அன்னக்குடியை சந்தித்தார். பார்த்த முதல் பார்வையிலேயே மேகநாதனுக்கு அன்னக்குடியை பிடித்துவிட அவளது தந்தையிடம் பேசினார். முதலில் மருத்துவரை சரக்கு பாட்டில் வாங்கி கொடுத்து சம்மதிக்க வைத்தார். பின்னர் மேகநாதன் அன்னக்குடியை எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டார். இவர்களின் திருமணம் ஊருக்கு வெளியே இருந்த கோவிலில் நடைபெற்றதால் யாருக்கும் தெரியாமலே போனது. திருமணம் முடிந்த கையோடு அன்னக்குடியை வேறு ஊரில் குடி வைத்தார் மேகநாதன். அங்கு பக்கத்து வீட்டில் வசிப்பவன்தான் மாடசாமி. மேகநாதன் வாரத்தில் 4 நாட்கள் அருந்ததியுடனும் 3 நாட்கள் அன்னக்கொடியுடனும் இருந்தார். அதற்காக 2 இடத்திலும் ஏகப்பட்ட பொய் கூறினார். அப்படியே நாட்கள் சென்றது. ஒரு நாள் அன்னக்குடி மேகநாதனிடம், குடிச்சு குடிச்சு ஏன் உங்க உடம்பு கெடுத்துக்கிறீங்க என்று கேட்டாள். அவர் மனைவியை ஆழ்ந்து நோக்க, நேத்து வரைக்கும் உங்களை நம்பி நான் மட்டும் இருந்தேன், இப்போ என் வயிற்றுல நம்ம குழந்தையும் இருக்கு என்றாள். ஏ, நிஜமாவா சொல்ற? நான் அப்பா ஆயிட்டனா என்று தவிப்பும் மகிழ்ச்சியுமாக கேட்டவருக்கு பதிலாக நாணத்தில் சிவந்தார் அன்னக்கொடி. அதில் புத்துயிர் பெற்றவரான மேகநாதன் மது பாட்டிலை தூக்கி வீசிவிட்டு, இனிமே குடிக்க மாட்டேன், இது நம்ம குழந்தை மேல சத்தியம் என்று அன்னக்கொடியின் மணி வயிற்றில் கை வைத்து கூறினார். உண்மையில் அன்றிலிருந்து மேகநாதன் குடிக்கவே இல்லை. அன்னக்கொடியை உள்ளங்கையில் வைத்து தாங்கினார். குழந்தையின் ஒவ்வொரு அசைவையும் உணர்ந்து நெகிழ்ந்து போவார். வெண்மதியை முதலில் கையில் ஏந்திய போது மேகநாதன் அடைந்த உவகைக்கு எல்லையே இல்லை. வானில் பறந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். வெண்மதி பிறந்து 2 வருடம் கழித்துதான் அருந்ததி கர்ப்பமானாள். நீண்ட வருடங்களுக்கு பின் உருவான கரு என்பதால் அருந்ததியை பிறந்த வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார்கள். மேகநாதன் அன்னக்கொடியின் வீட்டிலேயே தங்கிக் கொண்டார். அண்ணன்களின் பாசத்தில் திளைத்திருந்த அருந்ததி கணவனை கண்டு கொள்ளவே இல்லை. அது அவருக்கு வசதியாக போய்விட்டது. கார்குழலி பிறந்த பின்பு கூட அருந்ததி பிறந்த வீட்டை விட்டு வரவே இல்லை.
11ஆம் மாதம்தான் மனமே இல்லாமல் புகுந்த வீட்டிற்கு வந்தாள். வீடு பூட்டியிருந்தது. அக்கம் பக்கத்தில் எல்லாம் அவள் காதுபடவே குசுகுசுவு என்று பேச அருந்ததி யோசனையோடு கணவனுக்கு போன் செய்துவிட்டு காத்திருந்தாள். மேகநாதனும் அடித்து பிடித்து வீட்டிற்கு வந்து சேர வீடு தூசும் ஒட்டடையுமாக காட்சியளித்தது. வீடியே இப்படி இருக்கு என்று அருந்ததி கணவனிடம் எரிந்து விழ, நீ வர்றன்னு முன்னாடியே சொல்லி இருந்தா ஆளை வச்சு சுத்தம் பண்ணியிருப்பேன் என்றார். அப்போ இவ்வளோ நாளா நீங்க வீட்டுல என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வீட்லயே இல்ல, கழனி காட்டிலேயே தங்கிட்டேன் என்ற மேகநாதன் மொத்த வீட்டையும் அவரே சுத்தம் செய்துவிட்டு டிஃபன் வாங்க கடைக்கு சென்றார். ஒரு வாரம் சென்றது. ஒரு நாள் வெண்மதியிடம் போனை கொடுத்துவிட்டு கோழிக்கறியை அலசி கொண்டிருந்தார் மேகநாதன். அவள் கேலரிக்கு சென்று போட்டோக்களை பார்த்து கொண்டிருந்தாள். அதில் கார்குழலியை தொட்டிலில் போட்ட அன்று மேகநாதன் அருந்ததியோடு சேர்ந்து நின்று எடுத்துக்கொண்ட புகைப்படம் இருக்க, தண்ணீர் குடத்தை தூக்கி கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த அன்னக்குடி அதை பார்த்து அதிர்ந்து குடத்தை கீழே போட்டாள். சத்தம் கேட்டு உள்ளே வந்த மேகநாதன், என்னாச்சு என்று கேட்க, அவரின் சட்டையை பிடித்த அன்னக்குடி போனை காட்டி, யார் யாவ என்று கேட்க மேகநாதன் அதிர்ந்தார். சொல்லியா, யார் அவ என்று அவள் உழுக்க, மொத சம்சாரம் என்று திக்கி திணறி உண்மையை ஒப்புக்கொண்டார் மேகநாதன். அன்னக்குடிக்கு தலையில் இடி விழுந்தது. சண்டை போட்டாள், கத்தினாள், கதறினாள். மேகநாதனால் அவளை சமாதானம் செய்யவே முடியவில்லை. அதே நேரம் ஊர்க்காரி ஒருத்தி மூலமாக அருந்ததிக்கும் உண்மை தெரிந்துவிட்டது. இங்க பார அருந்ததி, நான் உன் நல்லதுக்கு தேன் சொல்றேன். சின்ன வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வர்றவரு அந்த வீட்லயே நிரந்தரமா தங்கிட போறாரு. பார்த்து சூதானமா பொழைச்சிக்கோ என இலவசமாக அறிவுரை வேறு சொல்லிவிட்டு சென்றாள். அருந்ததிக்கு கண்மண் தெரியாத அளவுக்கு கோபம் வந்தது. உடனே கணவனுக்கு போன் செய்து வர சொன்னவள் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்தாள். மேகநாதன் வீட்டிற்கு வந்ததும் அவரை உள்ளே வைத்து கண்ட மேனிக்கு அடித்தாள். ஏய்யா, உனக்கு எம்புட்டு எகத்தால இருந்தா நான் உசுரோட இருக்கும்போது இன்னொரு சிறுக்கியை வச்சுக்கிட்டு இருப்பேன் என்று சொல்லி சொல்லி தன் ஆத்திரம் தீரும் வரைக்கும் அடித்து துவைத்தாள். தான் செய்த தவறிற்காக அத்தனை அடியையும் வாங்கி கொண்டார் மேகநாதன். சொல்லியா, யார் அவ, எங்க இருக்கான்னு சொல்லு, அவளை கண்டந்துண்டமா வெட்டி போட்டாதான் என் ஆத்திரம் அடங்கும் என்று அருந்ததி ஆத்திரத்துடன் கேட்க, அவளின் அரக்க குணத்தை நன்கு உணர்ந்தவர் வாயை இறுக்கமாக மூடிக்கொண்டார். அருந்ததி என்ன முயன்றும் மேகநாதனிடமிருந்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. எனவே அவரை வீட்டிலேயே அடைத்து வைத்தாள். 6 மாதம் கடந்த பின்புதான் மேகநாதனை கொஞ்சமாக வெளியே விட்டாள் அருந்ததி. அது கூட அன்னக்குடியிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள வேண்டி அதை செய்தாள். மேகநாதன் மனைவியின் சூட்சுமத்தை அறியவில்லை. அவர் ஊர் எல்லையை நெருங்கிய போதுதான் யாரோ தன்னை பின்தொடர்ந்து வருவதை கண்டார். உடனே சுதாரித்துக் கொண்டவர் அன்னக்குடியின் வீட்டை கடந்து சென்று எங்கோ சுற்றிவிட்டு சோர்வுடன் திரும்பினார். முன்பே அவருக்கு அந்த வீட்டில் எந்த மதிப்பும் இருந்ததில்லை. இப்போது அன்னக்குடியின் விஷயம் தெரிந்த பிறகோ பிச்சைக்காரனை பார்ப்பது போல்தான் அவரை பார்த்தாள் அருந்ததி. இந்த விஷயம் தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு தெரிய வந்தால் அங்கே வாழ வந்த 2 அண்ணிகளின் முன்பு அவளுக்கு தலையிறக்கமாய் போய்விடும் என்ற ஒரு காரணத்திற்காகவே கணவனோடு சந்தோஷமாக இருப்பது போல் நடித்தாள். அப்படியே கணவனின் பெயரை கூறி கொஞ்சம் கொஞ்சமாக பிறந்த வீட்டையும் சுரண்டத் தொடங்கினாள். ஏண்டி, நான் கேட்டேன்னு சொல்லி உன் அண்ணங்கிட்ட பணம் வாங்குற என்று மேகநாதன் மனம் கேட்காமல் கேட்டுவிட, யோ, உன் வேலையை பார்த்துட்டு போயா என்று அலட்சியப்படுத்தினாள் அருந்ததி. அத்துடன், இங்க பாரு, நான் இப்படியெல்லாம் செய்யறதை என் வீட்டுல யார்கிட்டையாவது சொன்ன தொலைச்சிடுவேன் என்று மிரட்ட வேறு செய்தாள். அதுக்கு நீ உன் பேரை சொல்லி பணத்தை வாங்கிக்க வேண்டியது தானடி. மேகநாதன் பல்லை கடித்தார். யார்கிட்ட என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும், நீங்க மூடிக்கிட்டு போங்க என்றாள். மேகநாதன் மனைவியை அற்பமாக பார்த்து விட்டு சென்றார். அப்படியே வருடங்கள் உருண்டோட மேகநாதன் அசலூரில் வாங்கி போட்டிருந்த ஓட்டு வீட்டில்தான் அன்னக்கொடியையும் அவர்களது மகளையும் தங்க வைத்திருக்கிறார் என்று அருந்ததிக்கு தெரிந்துவிட்டது. உடனே ஆட்களை ஏற்பாடு செய்து அந்த வீட்டை விற்றுவிட்டது போல நாடகமாடி அன்னக்கொடியையும் வெண்மதியையும் தெருவில் நிறுத்தினாள் அருந்ததி. அதையும் வக்கிர புத்தியுடன் தூரத்தில் நின்று ரசித்து பார்த்துவிட்டு வீட்டிற்கு சென்றாள். 10 வயது மகளுடன் எங்கு செல்வது என்று தெரியாமல் திண்டாடிக்கொண்டு இருந்தவளுக்கு ஆறுதல் அளித்த மாடசாமி, நீ ஏமா அழுதுட்டு இருக்க? உனக்கு தாலி கட்டி குழந்தை கொடுத்தவனிடவே நேரா போய் நியாயத்தை கேளு என்றார். எனக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியாதுன்னு என்ற அன்னக்கொடி கண்ணீர் வடித்தாள். எனக்கு தெரியும்,
வா, நான் காட்டுறேன் என்ற மாடசாமி அருந்ததி தங்கியிருக்கும் வீட்டை காட்டினார். அன்னக்குடியின் துரதிர்ஷ்டம், அவள் போன நேரம் மேகநாதன் வியாபார விஷயமாக வெளியூருக்கு சென்றிருந்தார். எல்லாமே அருந்ததியின் ஏற்பாடுதான். தன் வீட்டில் வாசலில் அன்னக்கொடியை கண்ட அருந்ததி கண்ட மேனிக்கு அவளை திட்டி அசிங்கப்படுத்தி துரத்திவிட அன்னக்கொடி அவமானத்தில் கூனை குறுகி போனாள். மனம் கேட்காமல் அன்னக்கொடியிடம் 500 ரூபாய் கொடுத்த மாடசாமி சொந்தக்காரங்க வீட்டிற்கு சென்று பிழைத்துக் கொள்ள சொல்லிவிட்டு சென்றான். 4 நாட்கள் கழித்துதான் மேகநாதன் ஊருக்கு திரும்பினார். விஷயம் கேள்விப்பட்டவர் பதறி அடித்துக்கொண்டு மனைவி மகளை தேடி அலைந்தார். அவர்கள் கிடைக்கவே இல்லை. பல நாட்கள் கழித்து சூரிய பிரகாஷின் வீட்டில் தன் மகளை கண்டவருக்கு உள்ளுக்குள்ளே நிம்மதியாக இருக்க அடுத்த நிமிடமே அன்னக்கொடி இறந்துவிட்ட செய்தி தெரியவும் மனுஷன் நடைப்பிணமாகிவிட்டார். வீட்டிற்கு வந்த அருந்ததி மிகவும் டென்ஷனாக குறுக்கேவும் நெடுக்கேவும் நடந்தாள். அந்த குட்டி சத்தம் எப்படி என் அண்ணன் வீட்டுக்கு வந்தா? அவ அங்க இருக்கானா அவளோட அம்மாவும் அங்கதானே இருப்பா என்று நினைத்தவள் கோபமாக நகத்தை கடித்து துப்பினாள். என்னையா நடக்குது? மறுபடியும் எனக்கு தெரியாம அந்த சிறுக்கிய மறைச்சு வச்சு குடும்பம் நடத்துறியா என்று கணவனிடம் சண்டை போட மேகநாதன் மௌனமாக இருந்தார். சொல்லு, அவளை எங்க மறைச்சு வச்சிருக்க? அவரிடம் அதே மௌனம். சொல்ல மாட்ட என்று ஆத்திரத்துடன் பல்லை கடித்த அருந்ததி மேகநாதனை அடிக்க கை ஓங்கிய கணம் சூரிய பிரகாஷின் கார் அவர்களது வீட்டு வாசலில் வந்து நின்றது. அவர் சந்தேகம் கொண்டு இவர்களை பின்தொடர்ந்து வந்தார். அருந்ததி சடாரென கையை கீழே இறக்கிவிட்டாள். சூரிய பிரகாஷ் அடக்கப்பட்ட கோபத்துடன் காரில் இருந்து இறங்கி வீட்டிற்கு நுழைய அருந்ததி கையை பிசைந்து கொண்டு, என்னன்னே இவ்வளோ தூரம் வந்திருக்க என்று கேட்க சூரிய பிரகாஷ் ஏய் என்று ஒற்றை விரலை நீட்டி கர்ஜித்ததில் அந்த வீடை அதிர அருந்ததி திடுக்கிட்டு போனாள். அங்கே எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்திருந்த மேகநாதனின் சட்டையை பிடித்து எழுப்பிய சூரிய பிரகாஷ் அவரை சரமாரியாக அடித்தார். வாயில் ரத்தம் வந்தது, முகம் வீங்கி போனது. ஆனாலும் மேகநாதன் எதுவும் பேசவில்லை, திருப்பி அடிக்கவும் இல்லை. அடித்து ஓய்ந்தவர், 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையில விளையாடி இருக்கியே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? சொல்லுடா, எதுக்கு என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ண என்று கேட்க, நான் யாருக்கும் துரோகம் பண்ணல, எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான் என்றவர் நடந்தவற்றை சுருக்கமாக கூறினார். பின்பு கண்ணீருடன் சூரிய பிரகாஷை கையெடுத்து வணங்கிய மேகநாதன், என் பொண்ணை எங்கிட்டயே கொடுத்துடுங்க, நாங்க எங்கேயாவது கண்காணா இடத்துக்கு போய் நிம்மதியா இருந்துக்கிறோம் என்று கெஞ்சினார். அதை கேட்டதும் அருந்ததிக்கு ஆத்திரம் வர கணவனின் சட்டையை பிடித்து உலுக்கியவள், ஏயா அவதான் உன் பொண்ணுனா அப்ப இவ யாரு என்று அழுது கொண்டிருந்த கார்குழலியை காட்டி கேட்டாள். மேகநாதனால் பதில் சொல்ல முடியவில்லை. அவருக்கு 2 மகளுமே ஒன்றுதான். இப்போது அன்னையை இழந்து ஆதரவற்று நிற்பது மூத்த மகள்தானே. அந்த பாசத்தில் அப்படி கேட்டுவிட்டார். சொல்லுயா, நாங்க யாரு என கணவனின் மார்பில் படப்படவென்று அடித்த அருந்ததி, ஐயோ என் வாழ்க்கையே போச்சே என்று முகத்தை அறைந்து கொண்டு அழுதாள். சூரிய பிரகாஷால் தங்கைக்கு சமாதானம் கூற முடியவில்லை. அன்னக்குடியின் உயிர் தியாகமும் வெண்மதியின் தவிப்பும் கண்மண் தோன்றி அவரை இருக்கச் செய்தது. இத்தனை வருஷம் இந்த மனுஷனோட வாழ்ந்து என்ன சுகத்தை கண்ட? பெத்தது ஒத்த புள்ள, அவ வேணாவா? கட்டுன பொண்டாட்டி வேணாவா? எவ்வளோ ஒருத்தி பெத்த புள்ள மட்டும் வேணுமா? அவளை கூட எங்கேயாவது கண் காணாம இடத்துக்கு போயிடுறேன்னு சொல்றானே, இதுக்கு மேல நானும் என் பொண்ணு எதுக்கு உயிரோட இருக்கணும் என்றவள் கார்குழலியை தூக்கி கொண்டு பின்பக்கம் ஓடினாள். ஏய் அருந்ததி, நில்லு என்று சூரிய பிரகாஷ் தங்கையின் பின்னே ஓட மேகநாதனும் மகளுக்காக ஓடினார். அருந்ததி மகளுடன் கிணற்றில் குதிக்க பார்க்க சூரிய பிரகாஷ் அவளை பிடித்து பின்னால் இழுத்து ஓங்கி அறைந்தார். பைத்தியமா நீ என்று அடிக்குரலில் சீறிய சூரிய பிரகாஷ் கார்குழலியை தங்கையிடமிருந்து பிடுங்கிக் கொண்டார். அருந்ததி முகத்தை மூடிக்கொண்டு அழுதார். சில நிமிடங்கள் அமைதியில் கழிய சூரிய பிரகாஷ் அந்த அமைதியை கலைத்தார். ஒரு பெருமூச்சுடன் தங்கையை ஏறிட்டு பார்த்தவர், அப்போ உனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் எல்லாம் தெரியும் என்று கேட்க, ஆமா தெரியும், நான் தான் அவங்களை அந்த வீட்டில இருந்து துரத்தின என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். தப்பு பண்ண உன் புருஷனை நீ ஏன் துரத்தல என்று அவர் கேட்க அவளிடம் அதற்கு பதில் இல்லை. எல்லாம் தெரிஞ்சுதானே இந்த அளவோட இருக்க, அப்படியே இருந்துக்க என்றார் முடிவாக. மேகநாதன் பரிதவிப்புடன் மதி என்று இழுத்தார். அவ எங்க பொறுப்பு, அவளை பத்தின கவலை உனக்கு தேவையில்லை என்று அழுத்தமாக கூறிய சூரிய பிரகாஷ் அங்கிருந்து கிளம்ப எத்தனைக்க அருந்ததி தடுத்தாள். அண்ணா, என்ன? இவருக்கு இன்னொரு குடும்பம் இருந்த விஷயத்த நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது.
குறிப்பா நம்ம வீட்டுல யாருக்கும் தெரியக்கூடாது என்று சொல்ல சூரிய பிரகாஷ் தங்கையை ஆழ்ந்து நோக்கினார். விஷயம் தெரிஞ்சு யாராவது என்ன கேவலமா பார்த்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது என்று தீர்மானமாக கூற சூரிய பிரகாஷ் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டார். வீட்டிற்கு வந்த பிறகு என்னாச்சு என்று கங்கா கணவனை துருவி துருவி கேட்க அவரின் பார்வை அழுது அழுது முகம் வீங்கி போய் காணப்பட்ட வெண்மதியின் மீது பதிந்தது. அவளின் உயரத்திற்கு மண்டி போட்டு அமர்ந்த சூரிய பிரகாஷ், நீ என்ன நம்புறியா என்று கேட்டார். வெண்மதி சில நொடிகள் யோசித்து விட்டு நம்புறேன் என்றாள். இப்ப நான் சொல்ற மட்டும் மனசுல வச்சுக்க. நீ இந்த வீட்லயே இருக்கலாம். உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் நான் செய்வேன். இனிமே நீ எங்க பொறுப்பு என்றார் உறுதியாக. அவள் சரி என்பது போல் தலையாட்டினாள். அதுக்கு பதிலா நீ ஒண்ணு செய்தால் போதும் என்று அவர் சொல்ல, என்ன செய்யணும் என்று கேட்டாள் அவள். எந்த சூழ்நிலையிலும் உன் அப்பா யாருன்னு நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்று கேட்டு கையை நீட்ட கங்கா அதிர்ந்தார். என்னங்க என்று கங்கா அலற மனைவியை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்தவர் மீண்டும் வெண்மதியை நோக்கினார். அவளுக்கு கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. அவரின் கை மீது தன் கையை வைத்தவள், சத்தியமா அவர் தான் என் அப்பான்னு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்றால் மழலை குரலில். சூரிய பிரகாஷிற்கே அந்த நிமிடம் மனம் கனத்து போனது. தன் சொந்த இரத்தத்திற்காக பார்த்தவர் அந்த அப்பாவி பெண்ணின் உரிமையை பறித்து விட்டார். இதற்காக தன் மனைவி தன்னிடம் என்ன கேட்கப் போகிறாளோ என்று எண்ணி பயந்தவர் மனைவியை ஏறிட்டு பார்க்க, நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கலங்க என்றார் வேதனையுடன். இந்த உண்மை வெளியே வராம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது கங்கா, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்று அன்று மனைவியிடம் சொன்னவரே இன்று எல்லோர் முன்பும் உண்மைகளை போட்டு உடைத்து விட்டார். அத்தியாயம் 18. இன்று கடந்த கால நினைவிலிருந்து மீண்டார் சூரிய பிரகாஷ். குடும்பத்தினர் அனைவரின் பார்வையும் வெண்மதியின் மேல் பாவமாக படிய தலைகுனிந்து நின்றிருந்தவளின் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வெளியேறியது. மதியோட இந்த நிலைமைக்கு நம்ம குடும்பம்தான் காரணம் என்ற கங்கா தங்கையை அழுத்தமாக பார்த்தார். நம்ம ஆதி இல்ல உன் மக ஆதியோட உயிரை காப்பாத்த போய்தான் இன்னைக்கு மதி அவ அம்மாவை இழந்துட்டு அனாதையா நிக்கிறா என்று சொல்ல யமுனா மனம் வருந்தினார். உதயாதித்தனின் மனம் குற்ற உணர்வில் கூனை குறுகி போனது. அன்று அவனை காப்பாற்றிய பெண்ணிற்கு மின்சாரம் தாக்கிவிட்டது என்றுதான் அவனுக்கு தெரியுமே தவிர அவர் இறந்து விட்டார் என்றோ அவரின் மகள்தான் வெண்மதி என்றோ அவனுக்கு தெரியாது. கங்கா வெண்மதியின் தோளில் ஆறுதலாக கை வைக்க அவள் தாங்க முடியாது அவரை அணைத்து கொண்டு ஓவென்று கதறி எழுதாள். மகளின் கண்ணீரை கண்டு மேகநாதன் துடித்து போனார். மதி என்றவர் அழைக்க அவளது அழுகை நின்றது. தன் கண்ணீரை துடைத்து கொண்டு கங்காவிடமிருந்து விலகியவள் தந்தையின் புறம் திரும்பவே இல்லை. பாருங்க கங்காமா, அவருக்கு என் பேரெல்லாம் ஞாபகம் இருக்கு என்று போலியாக ஆச்சரியப்பட்டாள். அதை கேட்டதும் மேகநாதனின் முகம் விழுந்து விட்டது. கண்கள் கலங்க அவர் மகளை ஏக்கமாக பார்த்தார். மதி, மாமாவை பார்க்க பாவமா இருக்குடி, பேசு என்றாள் கோகிலா. நாயார் அவர்கிட்ட பேசணும்? அவருக்கு எப்பவுமே ஒரே பொண்ணுதான், அது அந்த குழலி மட்டும்தான் என்றால் அழுத்தமாக. அப்படி இல்ல மதி, நீயும் என் பொண்ணுதான். வேணாம் கங்காமா, இன்னொரு தடவை அவர் அந்த வார்த்தையை சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும் சொல்லிட்டேன் என்று ஆத்திரத்தில் பல்லை கடித்தாள் வெண்மதி. ஆம், முதன்முறையாக வெண்மதி கோபப்பட்டாள். பல வருடங்களாக தந்தையின் பாசத்திற்காக ஏங்கி போயிருந்தவளின் ஆதங்கத்தினால் உண்டான கோபம் அது. மாசத்துல 2 தடவை குடும்பத்தோட இங்க வந்து போனாரு தானே, ஒரு முறையாச்சும் என்கிட்ட வந்து எப்படி இருக்க மதி இன்னும் ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரா? அப்பான்னு கூப்பிடுற உரிமை தான் நமக்கு இல்லாம போச்சு. அன்பாவாச்சு 2 வார்த்தை பேசுவாரான்னு எத்தனை முறை ஏங்கி இருப்பேன் தெரியுமா? ஒரு முறை நானா அவர்கிட்ட பேச போனேன் கங்காம்மா. நான் வர்றதை பார்த்துட்டு எழுந்து போயிட்டார். அன்னைக்கு ஒரு நாள் நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது ஸ்கிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். கை முட்டியில அடிபட்டு ரத்தம் வந்துச்சு. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி மூச்சை திருப்பிட்டு போறாரு. இதுவே அவர் பொண்ணுக்கு அடிபட்டு இருந்தா எப்படியெல்லாம் துடிச்சு போயிருந்திருப்பாரு என்று இறுதி வரிகளை வலியுடன் கூறினாள். அதை கேட்ட மேகநாதனின் இதயத்தில் சுரீர் என்று ஒரு வலி தைத்தது. எல்லாம் தெரிஞ்சிருந்தோ அவர் பொண்டாட்டி என்ன வாய்க்கு வாய் அனாத வேலைக்காரின்னு சொல்லி குத்தி காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு அவர் அமைதியா இருப்பார்.
நான் மட்டும் அவரை அப்பான்னு பாசமா பார்க்கணுமா? இப்ப கூட பாருங்களேன், என்னை இந்த வீட்ல இருந்து விரட்டணுங்கிறதுக்காக அவர் பொண்டாட்டி எவ்வளவு கீழ்த்தரமான காரியத்தை பண்ணிருக்காங்க. ஒரு வார்த்தை, எனக்காக ஒரு வார்த்தை பேசினாரா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நானோ இல்ல என் அம்மாவோ அவர் பொண்டாட்டிக்கு அப்படி என்ன பண்ணிட்டோன்னு எங்களை இப்படி விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க? அநியாயமா ஏமாந்தது நாங்க. அம்மாவை இழந்துட்டு அனாதையா நிக்கிறது நான். அப்ப கூட அவர் பொண்டாட்டிக்கு பொறுக்கல. எப்படியாவது என்ன இந்த வீட்ல இருந்து விரட்டி அடிக்கணுங்கிறதுலயே குறியா இருக்காங்க என்று மதி கூற, எல்லோரின் பார்வையும் அருந்ததியின் மீது அற்பமாக பதிந்தது. மேகநாதன் மனைவியை பார்வையால் சுட்டெரித்துக் கொண்டே நெருங்க அருந்ததி தெனாவட்டாக நின்றிருந்தார். அவ கேக்குறா இல்ல, பதில் சொல்லுடி என்று மேகநாதன் நிதானமாக கூற, என்ன சொல்லணும் என அலட்சியமாக உதட்டை சுழைத்தார் அருந்ததி. அவ உன்னை என்ன பண்ணிட்டான்னு நீ அவளை விரட்டுறதுலயே குறியா இருக்க. அருந்ததி முகத்தை வெடுக்கென்று திருப்பினார். சொல்லுடி, எதுக்கு என் பொண்ணை விரட்டுறதுலயே குறியா இருக்க? இதுக்குதாயா, இதுக்குதான். உன் பொண்ணா இருக்கிறதாலதான் அவளை துரத்தி விடணும்னு துடிக்கிறேன், போதுமா என்று ஆங்காரமாக கத்தினார் அருந்ததி. மேகநாதன் கொலைவெறியுடன் மனைவியின் கழுத்தை பிடித்து நெரிக்க அருந்ததி மூச்சு விட முடியாமல் துடித்தார். சூரிய பிரகாஷ் நின்ற இடத்தை விட்டு 1 இன்ச் கூட அசையவில்லை. அகிலனும் முகிலனும் தான் மேகநாதனை பிடித்து விலக்கி விட்டார்கள். விடுங்கடா என்ன என்று அவர்களின் கையை உதறி தள்ளிய மேகநாதன் தன் மனதில் அழுத்திக் கொண்டு இருந்தவற்றையெல்லாம் கொட்டத் தொடங்கினார். மனுஷியாடா இவ, ராட்சசி. என்னைக்கு இவ கழுத்துல நான் தாலி கட்டினனோ அன்னைக்கு எனக்கு பிடிச்சது சனி. ஒரு நாளாச்சு நிம்மதியா இருந்திருப்பேனா? எல்லாத்துக்கும் என்ன மட்டம் தட்டிட்டே இருப்பா. ஏய், அப்படி பிறந்த வீடுதான் பெருசுனா எதுக்கடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? கல்யாணம் பண்ணிக்காம இதே வீட்டுல இருந்து சாக வேண்டியது தானே. எதுக்கு ஏன் உயிர் எடுக்கிற என்று அகிலனிடம் தொடங்கி மனைவியிடம் முடித்தார். அருந்ததி மூச்சு விட முடியாமல் கழுத்தை பிடித்து கொண்டு இருமினார். நான் பண்ண ஒரே தப்பு, குழந்தை வேணுங்கிறதுக்காக யாருக்கு தெரியாம அண்ணக்கூடிய கல்யாணம் பண்ணதுதான். ஏன் ஊர் உலகத்துல யாரும் அப்படி பண்ணதே இல்லையா என்றவர் நேரே சிவானந்தனிடம் வந்து நின்றார். உண்மை தெரிஞ்சு உங்க பொண்ணு என்னென்ன பண்ணா தெரியுமா என்றவர் அருந்ததி செய்த அத்தனை வேலைகளையும் கூறினார். கடைசியாக தற்கொலை செய்து கொள்வது போல் நாடகம் ஆடியது வரை. எனக்குன்னு கொஞ்சம் விவசாய பூமி இருக்கு, அதுல வர்ற வருமானமே எனக்கு போதும்னு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா உங்க பொண்ணுக்கு பேராசை பேய் பிடிச்சிருக்கு. அப்பப்போ என் பேரை சொல்லி உங்க எல்லார்கிட்டையும் பணம் வாங்குறா. பிறந்த வீட்லயே சுரண்டுறானா இவ எவ்வளோ பெரிய கேப் மாறியா இருப்பா என்று உண்மைகளை போட்டு உடைக்க சூரிய பிரகாஷிற்கு தங்கையின் மேல் ஒட்டி கொண்டிருந்த கொஞ்ச நெஞ்ச பாசமும் அருந்து போனது. தயவு செஞ்சு உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். இந்த ராட்சசியோட போராடுற அளவுக்கு என் உடம்புலையும் சரி மனசுலயும் சரி தெம்பு இல்லைங்க என்று மாமனாரிடம் கரம் கூப்பி கேட்டுக்கொண்டார் மேகநாதன். பார்வதி மாப்பிள்ளையிடம் எதையோ கூற வாயை திறக்க அவர் வேண்டாம் என்பது போல் தலையசைத்துவிட்டு மகளிடம் சென்றார். மதி என்றவர் அழைக்க அப்போதும் அவள் தந்தையை பார்க்கவே இல்லை. நான் இந்த வீட்டுக்கு வர்றதே உன்னை பார்க்கறதுக்காக தான் மதி என்று சொல்ல அவள் நம்பவில்லை என்பது போல் உதட்டை வளைத்தாள். ஒரு நிமிஷம் என்ற மேகநாதன் வேகமாக அவரது அறைக்கு சென்றார். திரும்பி வரும்போது கையில் 2 மூட்டைகளை தூக்கி கொண்டு வந்தார். எல்லோரும் அவரை குழப்பமாக பார்க்க அவர் மூட்டைகளை திறந்து தரையில் கொட்டினார். அதில் வயது வாரியாக வெண்மதிக்கென்று வாங்கிய துணிகளில் தொடங்கி நோட்டு புத்தகம், பேனா, ஜாமண்ட்ரி பாக்ஸ், பென்சில், ரப்பர் என எல்லாம் அப்படியே புதுசாக இருந்தது. இதெல்லாம் நான் இங்க வரும்போது உனக்காக வாங்கினது. எப்படியாவது உங்ககிட்ட கொடுக்கணும்னு முயற்சி செய்வேன். ஆனா இந்த ராட்சசி விட மாட்டா. எங்க நான் உங்ககிட்ட பேசிடுவனோன்னு என் பின்னாலேயே கண்கொத்தி பாம்பா தெரியவா. இதெல்லாம் ஒரு சாக்கு. உண்மையான பாசம் இருந்திருந்தா எப்படியாச்சும் பேசி இருந்திருக்கலாம் என்று முணுமுணுத்தாள் வெண்மதி. நான் ஒரே ஒரு முறை உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணதுக்கே 2 தடவை உன்னை கொல்ல பார்த்துட்டா இந்த ராட்சசி என்று மேகநாதன் கூற அனைவரும் அதிர்ந்தார்கள். ஒரு நாள் கேஸை திறந்து விட்டுட்டு வெண்மதியை காஃபி போட அனுப்பிவிட்டா அருந்ததி. நல்ல வேளையா சந்திர பிரகாஷ் வந்து காப்பாத்தினார். இன்னொரு நாள் வெண்மதி கிணற்றடியில தண்ணீர் இறைத்து கொண்டிருந்த போது பின்னாடியில் இருந்து தள்ளிவிட முயன்றார் அருந்ததி. அப்போது எதிர்பாராத விதமாக கங்கா அங்கு வந்து விட அருந்ததி எதுவும் செய்யாமல் சென்று விட்டார். மச்சான், நான் உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்த பையை எடுத்துட்டு வாங்க என்று மேகநாதன் சந்திர பிரகாஷிடம் கூற அவரும் சென்று எடுத்து வந்து கொடுத்தார்.
அதில் தங்க நகைகள் இருந்தது. எல்லோருக்கும் திறந்து காட்டிய மேகநாதன், நான் எப்ப எது எடுத்தாலும் என் 2 பொண்ணுங்களுக்கும் சேர்த்துதான் எடுத்து வைப்பேன். இது உன்னோடது மதி என்று கூற வெண்மதி தந்தையை வெறித்து பார்த்தாள். இத வீட்ல வச்சிருந்தா இந்த ராட்சசி சும்மா இருக்க மாட்டான்னுதான் மச்சான் கிட்ட கொடுத்து வச்சிருந்த என்றவர் அந்த பையை டீப்பாய் மீது வைத்துவிட்டு காருக்கு சென்றார். டிக்கியை திறந்தவர் அதிலிருந்து ஒரு கட்டப்பையை எடுத்து வந்தார். குழலிக்கு கல்யாணப்பட்டு எடுக்கும்போது நான் உனக்கு சேர்த்துதான் எடுத்தேன். அவங்கள போல ₹1,00,000 எல்லாம் எடுத்து கொடுக்க என்னால முடியாது. ஆனா சக்திக்கு மீறி ₹40,000 எடுத்திருக்க என்று புடவையை கையில் எடுத்து மகளிடம் நீட்டினார். அதுவும் அவளுக்கு பிடித்த இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தது அப்புடவை. அவரது கண்களில் பாசம், பரிதவிப்பு, ஏக்கம் எல்லாம் சரிவிகத்தில் கலந்திருந்தது. வெண்மதி சூரிய பிரகாஷின் முகத்தை பார்த்தாள். அவர் எதுவும் சொல்லவில்லை. உன் விருப்பம் என்பது போல் விட்டுவிட்டார். பக்கவாட்டாக திரும்பி கங்காவை நோக்கினாள் வெண்மதி. அவர் வாங்கிக்கோ என்று சொன்ன பிறகே அவள் கை நீட்டி அந்த புடவையை வாங்க போனாள். அதற்குள் இடையில் புகுந்த அருந்ததி புடவையை கையில் எடுத்து, எனக்கே தெரியாம இவளுக்கு இதையெல்லாம் பண்ணியிருக்கியா நீ என்று வெறி பிடித்தார் போல் கத்தினார். ஒரே எட்டில் அருந்ததியை நெருங்கிய சூரிய பிரகாஷ் தங்கையின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். அடங்கவே மாட்டியா நீ என்று கண்கள் சிவக்க கர்ச்சித்தவரை கண்டு அருந்ததி வெளவெளத்து போனார். ஒழுங்கு மரியாதையா புடவைய மதிக்கிட்ட கொடு என்று சொல்ல வெண்மதியிடம் புடவையை கொடுத்தார் அருந்ததி. அண்ணா, அம்மா ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்த கொன்றுவ, வெளியே போ என்று சூரிய பிரகாஷ் கத்த அருந்ததி திடுக்கிட்டு கணவனை பார்த்தார். அவரோ அலட்சியமாக முகத்தை திருப்பிக் கொண்டார். பெரியண்ணி என்று அருந்ததி கங்காவை உதவிக்கு அழைக்க அவரோ மாமியாரை பார்த்து, அத்தை, உங்க பொண்ணு இங்கேயே இருந்தா நானே அவளுக்கு அரளிவதி அரைச்சி குழம்புல கலந்து கொடுத்துடுவேன். பேசாம போயிட சொல்லுங்க என்றார் கடுப்பாக. அருந்ததி திடுக்கிட்டு யமுனாவை பார்க்க அவரு சுவரை பார்த்தார். கடைசியாக முகிலனை பார்த்து மாப்பிள என்றழைக்க அவனோ, என்னத்த வாங்கின அடியில பார்வை மங்கி போச்சா? நான் ஆதி இல்ல முகில என்றான் நக்கலாக. ஐயோ, நேரம் பார்த்து பழி வாங்குறானே என்று உள்ளுக்குள் நினைத்தவர், விளையாடாதீங்க மாப்பிள்ள, ஆளாளுக்கு என்ன விரட்டுறாங்க. இப்ப என் பொண்ணை விட்டா எனக்கு வேற கதையே இல்லை. அதனால நானும் உங்க கூடவே இருந்துடுறேனே என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்க, எதுக்கு, என் குடும்பத்தை கெடுக்கவா என்று மனதில் நினைத்தவன் வெளியே பற்கள் தெரிய சிரித்து வைத்தான். தாராளமா வாங்கத்த, அந்த வீட்டுல உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க யாரு, என் மாமி யாரு என்று முகிலன் ஏற்ற இறக்கத்தோடு சொல்ல கங்கா மகனை தீயாய் முறைத்தார். அருந்ததி ஆசுவாசமாக, ரொம்ப நன்றி மாப்பிள்ள என்றார் பல்லை காட்டினார். அப்புறம் அத்த, என் வீட்டு குழா கனெக்ஷன் எல்லாம் இல்ல, தண்ணி வேணும்னா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, அதுல இருந்துதான் எடுத்துக்கணும். கிணத்தடியில நிற்கும் போது பார்த்து ஜாக்கிரதையா நில்லுங்க. தப்பி தவறி கால் வழிக்கு நீங்க கிணத்துக்குள்ள விழுந்து உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது என்றவன் முகத்தை பாவமாக வைத்து கொண்டு வராத கண்ணீரை துடைப்பது போல் துடைத்தான். விட்டா இவனே நம்மள கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருவான் போல என்று நினைத்த அருந்ததி அவனை முறைத்தார். என்னத்த நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம் என்று மாமியாரின் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்த முகிலன், நேத்துதான் புதுசா கேஸ் கனெக்ஷன் வாங்கினேன், அதை உங்களை வச்சுதான் செக் பண்ணணும் என்று தன் போக்கில் கூற அதில் பயந்து போன அருந்ததி, கூட்டிட்டு போய் என்ன கொல்ல பாக்குறியாடா என்று அலறி அவனிடமிருந்து தன் கையை உருவிக்கொண்டார். பரவாயில்லையே, சரியா புரிஞ்சுக்கிட்ட, பொண்ணை பக்குறோம் மண்ணை பக்குறோன்னு என் வீட்டு பக்கம் எல்லாம் வந்துடாத. நானே உன்னை பிடிச்சு கணத்துல தள்ளி விட்டுட்டு கால் வடிக்க விழுந்து செத்துட்டேன்னு ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டுவேன் என்று அடிக்குரலில் சீறினான் முகிலன். அருந்ததி பயத்துடன் எச்சிலை விழுங்கினார். வெண்மதி கொண்டு வந்த பையை எடுத்துக்கொண்ட மேகநாதன், மதி கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம் என்றார். அவள் தவிப்புடன் கங்காவின் கையை பற்றி கொண்டாள். மகளின் மனதை புரிந்து கொண்டவர் கங்காவை ஏறிட்டு பார்த்தார். கங்கா எதிர்பார்ப்புடன் ஆதியை பார்க்க அவன் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தான். கடைசியாக அவனது பார்வை வெண்மதியில் வந்து விழ அதே கணம் அவளும் அவனை பார்த்தாள். இருவரின் பார்வைகளும் உரசிக்கொண்ட தருணம் அவனது தலை தானாகவே சரி என்பது போல் ஆடியது. அப்புறம் என்ன, ஆதியே சம்மதம் சொல்லிட்டான், நீங்க உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க, எல்லாமே ரெடியா தானே இருக்கு, குறிச்ச முகூர்த்தத்திலேயே ஆதிக்கும் மதிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்றார் சூரிய பிரகாஷ். மதியின் கையை எடுத்து மேகநாதனிடம் கொடுத்த கங்கா, இப்போ உங்க பொண்ணா இங்கிருந்து போற மதி, அடுத்த வாரமே ஆதியோட கையை பிடிச்சுக்கிட்டு
இந்த வீட்டு மருமகளா இங்க வர போறாங்கிறதுலதான் உங்களோட அனுப்பி வைக்கிறேன் என்று கூறி புன்னகை புரிய மேகநாதனும் மனம் நிறைந்த புன்னகையுடனே மகளை அழைத்து கொண்டு வெளியேறினார். வெண்மதி உதயாதித்தனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்ல அவனும் அவளையே தான் பார்த்திருந்தான். அத்தியாயம் 19. மேகநாதன் மகளை அழைத்து கொண்டு காருக்கு செல்ல அருந்ததி வேறு போக்கிடம் இல்லாததால் கணவனிடமே சரணடைய முடிவெடுத்து விட்டார். என்னங்க என்று அழைக்க கார் கதவை திறந்த மேகநாதன் அதை மூடிவிட்டு திரும்பினார். என்ன என்பது போல் மார்புக்கு குறுக்காக கைகளை கட்டிக்கொண்டு மிதப்பாக மனைவியை பார்க்க, நானும் உங்க கூடவே வரேங்க என்றார் பாவமாக. எதுக்குங்க அம்மணி, இத்தாம் பெரிய பங்களாவை விட்டு போட்டு அந்த பொறா கொண்டுக்கு வாரியே? நீங்க இங்கேயே மகாராணி கணக்கா இருங்க, நான் என்ற பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போறேனுங்க என்று கோயம்புத்தூர் வட்டார வழக்கில் பேசி நக்கல் அடித்தார். பிளீஸுங்க, என்னையும் உங்களோட கூட்டிட்டு போங்க, நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறீங்க. மனைவியை மேலிருந்து கீழாக ஒரு பார்வை பார்த்தவர், என்ன சொன்னாலும் கேப்பியா என்று மறுபடியும் கேட்க, என்று எல்லா பக்கமும் தலையாட்டினார். அந்த பக்கம் போய் என் பொண்ணுக்கு கார் கதவை திறந்து விடு என்று மேகநாதன் கூற, என்னது என்று அலறிவிட்டார் அருந்ததி. ஓ, முடியாதா? சரி, எப்படியோ போ என்றவர் மகளை பார்த்து, நீ வண்டியில ஏறுமதி, நாம கிளம்பலாம் என்றார். இருங்க இருங்க, நான் எப்ப முடியாதுன்னு சொன்னேன் என்று அவசரமாக தடுத்த அருந்ததி வேகமாக நடந்து வந்து வெண்மதிக்கு கார் கதவை திறந்து விட்டார். அவள் தந்தையை ஏறிட்டு பார்க்க, நீ உட்காருமா என்றார். சரி என்பது போல் தலையசைத்த வெண்மதி முன்னிருக்கையில் ஏறி அமர்ந்தாள். மேகநாதன் மனைவியை பார்த்து, நீயோ ஏறி தொலை என்றார் வேண்டா வெறுப்பாக. அவரும் முணுமுணுத்துக் கொண்டே ஏறி அமர மேகநாதன் காரை கிளப்பினார். முகிலன் அன்னையின் முகத்தில் தெரிந்த நிம்மதி உணர்வை கண்டு உள்ளுக்குள் நெகிழ்ந்து போனான். அதை சூரிய பிரகாசம் கண்டு கொள்ள என்று தனது தொண்டையை சிறுமினார். அதில் கலைந்தவன் தந்தையை ஏறிட்டு பார்க்க அவர் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு அதான் ஃபைல வாங்கியாச்சுல்ல, கிளம்பி போகாம இன்னும் இங்கேயே நின்று எதுக்குடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் என்று அகிலனிடம் கேட்டார். அவன் தம்பியை பார்க்க, ஃபைல் வந்துடுச்சு, அதுல எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க வேணாமா என்ற முகிலன் ஃபைலை திறந்து பார்த்தான். வீடு மற்றும் நிலப்பத்திரம் தான் அதில் இருந்தது. அவற்றை சரி பார்த்தவன், எல்லாம் சரியா இருக்கு என்றான். நிறைய அன்னையின் முன்பு வந்து நின்றான். மா, நான் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதுக்குதான் ஃபைனான்சியர் கிட்ட வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு பணம் வாங்கலாம்னு இருக்க என்ற முகிலன் கையோடு கொண்டு வந்திருந்த கடன் பத்திரத்தை அன்னையிடம் கொடுத்தான். பத்திரம் எல்லாம் உன் பேர்ல இருக்கிறதால நீ கையெழுத்து போட்டாதான் கடன் கொடுப்பாங்க என்று சொல்ல கையில் இருந்த கடன் பத்திரத்தையும் அவனையும் மாறி மாறி பார்த்தார் கங்கா. சீக்கிரம் கையெழுத்து போட்டு கொடுத்து அனுப்பு, இருக்கிற வீட்டையும் இழந்துட்டு நடுத்தெருவுல நின்று பிச்சை எடுக்கட்டும் என்று நக்கலாக சொன்னார் சூரிய பிரகாஷ். அவரை முறைத்த கங்கா அடக்கப்பட்ட கோபத்துடன் கையில் இருந்த கடன் பத்திரத்தை கிழித்து போட்டார். மா, என்னம்மா பண்ற, எதுக்குமா பேப்பரை கிழிக்கிற என்று முகிலன் பதற கங்கா அவனின் கன்னத்திலேயே ஓங்கி அறைந்தார். எல்லோரும் ஆடி போனார்கள். பெரிய இவனாடா நீ, தனியா போய் பிசினஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா என்று கங்கா ஆத்திரமாக கேட்க, அவர் தானம்மா போடான்னு சொன்னாரு என்றவனின் குரல் உணர்ச்சி வேகத்தில் கலங்கி போய் ஒலித்தது. சொன்னா போயிடுவியா? தப்பு பண்ணது நீதானே, அந்த கோபத்துல அவர் 4 வார்த்தை பேசக்கூடாதா, 2 அடி அடிக்க கூடாதா? உடனே துரைக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துடுமோ? கங்கா ஆதங்கத்துடன் கேட்க முகிலனான் பதில் சொல்ல முடியவில்லை. இந்த அம்மாவை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்திருந்தா என்னை விட்டு போயிருப்பியாடா நீ என்று கங்கா உடைந்து அழ முகிலன் கண்கள் கலங்க அன்னையை அணைத்துக் கொண்டான். போயிருக்க கூடாதுதாம்மா, சாரிம்மா என்றவனை பிடித்து தள்ளிவிட்ட கங்கா, போடா போ, போய் என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வா என்றார். அவன் தந்தையின் முகத்தை ஏறிட்டு பார்க்க அவர் எதுவும் சொல்லவில்லை. டேய், அங்க என்னடா பார்த்துட்டு இருக்க, நான் தான் சொல்றேன்ல போ என்று அதட்ட முகிலன் அப்போதும் தயக்கத்துடனே நின்றான். இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ அவ்வளவு வீட்டுக்கு வந்து சேரல, நானே அங்க வந்து 2 பேரோட காது திருகி வீட்டுக்கு இழுத்துட்டு வருவேன் என்று மிரட்ட முகிலன் சிரிப்புடன் சரி என்பது போல தலையசைத்தான். டே அகி, ஆதி, உங்களுக்கு சேர்த்தே சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்கங்க என்ற கங்கா சொல்ல அவர்களும் என்ன என்பது போல பார்த்தார்கள். நாளை பின்ன உங்களுக்கு தனி கொடுத்தன போகணும்னு ஒரு எண்ணம் இருந்தா அதை இப்பவே அழிச்சிடுங்க. நாங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை பிரிக்க விட மாட்டேன். என் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணும்னா அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துட்டு போங்க.
உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க என்றவர் அவரது அறைக்கு சென்று விட்டார். சிவானந்தனுக்கும் பார்வதிக்கும் ஒரு புறம் மருமகளை நினைத்து பெருமையாக இருக்க, மறுபுறம் மகளை நினைத்து கவலையாகவும் இருந்தது. வெண்மதியை தனது வீட்டிற்கு அழைத்து சென்ற மேகநாதன் காரை வீட்டு வாசலில் நிறுத்தினார். வெண்மதி காரிலிருந்து இறங்க போக, மதி இறங்காத, அப்படியே இரு என்றார். அவள் என்ன என்பது போல் தந்தையை பார்க்க அவர் பின்னால் திரும்பி மனைவியை பார்த்தார். அருந்ததி என்னவென்று தெரியாமல் திரு திருவென்று விழிக்க, ஏய் என்ன முழிச்சிட்டு இருக்க? என் பொண்ணு தடவையா வீட்டுக்கு வரா, போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வாடி என்றார் அதிகாரமாக. யார் நானா? பின்ன இதுக்குன்னு உங்க அம்மா கோயம்புத்தூர்ல இருந்து வருவாங்களாக்கும், எல்லாம் என் நேரம் என்று முணுமுணுத்த அருந்ததி காரிலிருந்து இறங்கி வீட்டிற்குள் சென்றார். போகும்போது கார் கதவை படார் என்று அடித்து சாற்று விட்டு செல்ல அவர் மகளை பார்த்து, வைத்தறிச்சல்றா கண்ணு என்றார். ஏய், ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம்? மேகநாதன் வீட்டு வாசலில் நின்று கத்த, ஐயே கரைச்சி எடுத்துட்டு வர வேணாமா என்று சிடுசிடுத்தார் அருந்ததி. என்னடி உன் பேச்சில திமிர்த்தனம் தெரியுது, துரத்தி விட்டுடுவன் ஜாக்கிரத என்று மிரட்ட அருந்ததி பவ்யமாக வெண்மதிக்கு ஆரத்தி சுற்றினார். மதி நீ உள்ளவாமா என்றவர் மகளை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் செல்ல, ஆரத்தி தட்டை கையில் வைத்துக் கொண்டு நின்றிருந்த அருந்ததிக்கு காதில் புகை வந்தது. ச, எவ்வளவு துரத்தி துரத்தி அடிக்கணும்னு நினைச்சனோ அவளுக்கு ஆரத்தி எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டனே என்று அருந்ததி புலம்ப, ஏய் இன்னும் வெளியே என்னடி பண்ணிட்டு இருக்க என்று உள்ளே இருந்து குரல் கொடுத்தார் மேகநாதன். இது வந்துட்டேங்க என்று அருந்ததி ஆரத்தியை அப்படியே நின்ற வாக்கில் பக்கவாட்டாக ஊற்றிவிட்டு வீட்டிற்குள் சென்றார். மதி, இவ்வளவு தூரம் கார்ல வந்தது, நீ டயர்டா இருப்ப, அந்த ரூம்ல போய் ரெஸ்ட் எடு, உள்ள ஏசி எல்லாம் இருக்கு என்று வலது புறத்தில் இருந்து அறையை கை காட்ட அருந்ததி பதறிவிட்டார். அது ஏன் ரூம்ங்க? என்னது? மேகநாதன் மனைவியை மிதப்பாக பார்க்க, இல்ல அது ஏன் ரூம்னு சொன்னேன் என்றார் தாழ்ந்த குரலில். மேகநாதனோ, இப்போதுல இருந்து அது மதியோட ரூம், பக்கத்துல இருக்கிறது குழலியோட ரூம் என்றார் உறுதியாக. அப்போ நான் எங்க படுக்கிறது? இவ்வளோ பெரிய வீட்டுல நீ படுத்து ஊர்ல இடமா இல்ல, எங்க வேணா படுத்துக்கோ என்றவர் மகளை அறைக்கு அழைத்து சென்று ஏசியை போட்டு விட்டார். நல்லா ஜில்லுன்னு காத்து வருதா மதி என்றவர் கேட்க, எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வெளியே ஹால்லேயே படுத்துக்கிறேன் என்று மறுத்தாள். அப்பா சொல்றேல்ல, நீ இந்த ரூம்ல தான் இருக்கணும் என்றார் உறுதியாக. சரி, என்ன சாப்பிடுற என்று ஆசையாக கேட்க, எனக்கு பசிக்கல என்றாள் வெடுக்கென்று. அவளது ஆதங்கம் கலந்த கோபத்தை உணர்ந்தவர் சிரித்து கொண்டே, காலையில சாப்பிட்டது, இப்ப மணி என்ன ஆகுது பாரு, இன்னும் பசிக்கலையா உனக்கு? இரு வர என்றவர் உடனே கடைக்கு சென்றார். மகளுக்கு பிடித்த சிக்கன் பிரியாணியை வாங்கி கொண்டு வந்தவர் அவளை அழைத்து டைனிங் ஹாலில் அமர வைத்தார். பின்பு அவரே பிரியாணி பார்சலை திறந்து வைத்து அவளை சாப்பிட சொல்ல அருந்ததி தனக்கான பார்சல் எங்கே என்று தேடினார். அது கண்ணில் படாமல் போகவே, என்னங்க எனக்கு பிரியாணி வாங்கிட்டு வரலையா என்று கேட்டார். இல்ல, அவ மட்டும் சாப்பிடுறாளே, நான் என்ன சாப்பிடுவேன்? என்ன சின்ன குழந்தை போல அடம் பிடித்தார் அருந்ததி. என் பொண்ணு பசியா இருக்காளேன்னு அவளுக்கு மட்டும் பிரியாணி வாங்கிட்டு வந்த. ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குதே, பசிச்சா போய் செய்து சாப்பிடுடி, என்ன ஏன் கேக்குற? இதெல்லாம் அநியாயம். அப்படின்னா இப்பவே என் வீட்டை விட்டு வெளியே போடி என்று சிறிதும் இரக்கமின்றி கூறினார் மேகநாதன். அவரை முறைத்து பார்த்து கோபத்தில் புசுபுசுவென்று மூச்சு விட்ட அருந்ததி சிடுசிடுத்து கொண்டே நடக்க, ஏய் அங்க எங்க போற? வாசல் இந்த பக்கம் இருக்கு என்று வாசலை கை கட்டினார். நான் சமைக்க போறேன் என்று உரைக்க கத்தினார் அருந்ததி. அவர் சென்ற திசையையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த மகளை கண்ட மேகநாதன், அவ கிடக்குறா, நீ சாப்பிடுமா என்றார் பாசமாக. நீங்க இப்படியெல்லாம் பண்றதால அவங்க திருந்திட போறாங்களா என்ன? அவளாவது திருந்தறதாவது, அதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு திருந்த மாட்டா. இப்ப வேற வழி இல்லாததால அடக்கி வாசிக்கிறா, அவ்வளவுதான். இனிமே அவளால உனக்கு எந்த தொல்லையும் வராம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ ஆதிய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு என்றார். வெண்மதிக்கு திடீரென யாமினியின் நினைவு வந்தது. அவர் அந்த யாமினியத்தானே லவ் பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னாரு என்று யோசித்தவளுக்கு விடைதான் கிடைக்கவில்லை. தோட்டத்து வீட்டிற்கு வந்த முகிலன், குள்ளி குள்ளி என்று வாசலிலிருந்தே கத்திக்கொண்டு வீட்டிற்குள் நுழைய அவள் நிதானமாக அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தாள். நீ இங்க இருக்கியா என்றவன், கிளம்பு போகலாம் என்றான். எங்க? நம்ம வீட்டுக்கு. அம்மாதான் உன்னை என்னை உடனே வீட்டுக்கு கிளம்பி வர சொன்னாங்க என்று அவன் சந்தோஷமாக சொல்ல அவளது முகம் இறுகி போனது. நான் வரல. ஏன்? அங்க போய் அசிங்கப்பட்டு தானே வந்தோம்,
திரும்பவும் ஏன் அங்கேயே போகணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏய், என்ன அசிங்கம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? போய் கிளம்பு என்று அதட்டினான் முகிலன். நான் வரல, போறதா இருந்தா நீ மட்டும் போ என்று எரிந்து விழுந்தவள் அறைக்குள் சென்று விட்டாள். முகிலனுக்கு சுர் என்று கோபம் வந்தது. கண்களை இறுக்கமாக மூடி அதை அடக்கி கொண்டவன் ஒரு பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு அறைக்குள் நுழைந்தான். அவள் கட்டிலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவன் சென்று அவள் அருகில் அமர்ந்தான். அவள் விலகவும் இல்லை, அழுகையை நிறுத்தவும் இல்லை. என்னடி உன் பிரச்சனை? ஏன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்ற என்றவன் தன்மையாக கேட்க அவள் எதுவும் சொல்லவில்லை. சொல்லுடி, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் அந்த வீட்டுக்கு வருவேன்? ஆதி மாமா மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? நீ பண்ண வேலையால இப்ப நான் தான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூடி குறுகி நிக்கிறேன் என்றாள் அழுகையுடன். பழைய விஷயத்த மறந்து தொலைடி. நீயா ஒன்னும் அவன் மேல போய் விழல, எல்லாம் உன் அம்மாவோட வேலை. ஆனா அவனுக்கு உன் மேல அப்படி எந்த எண்ணமும் இல்லையே. இன்ஃபேக்ட் நான் உன்னை லவ் பண்ற விஷயம் அவனுக்கு முன்னாடியே தெரியும். உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் அவன் படிச்சு முடிச்சு 2 வருஷமா எந்த வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தான் என்று முகிலன் கூற குழலை அதிர்ச்சியாக அவனை நோக்கினான். மனைவியின் கன்னத்தை தாங்கி பெருவிரலால் கண்ணீரை துடைத்து விட்டவன், நீ எனக்காக பிறந்தவடி. ஆதிய பார்த்து சங்கடப்படுற அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லை என்றான் காதலுடன். அப்பொழுதும் குழலியின் முகம் தெளிவடையாமல் இருக்க, இன்னும் என்ன என்று கேட்டான். மதி அங்க இருப்பாளே, அவளுக்கு உனக்கு தானே கல்யாண ஏற்பாடு நடந்துச்சு என்றால் இறங்கி போன குரலில். அது முன்னாடி. இப்போ மதிக்கும் ஆதிக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு. குறிச்ச முகூர்த்தத்துல அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் என்றான் அவன். எப்படி என்று வினவியவளுக்கு அவன் சுருக்கமாக சற்று முன் நடந்த விஷயத்தை கூற கார்குழலிக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அப்போ மதியும் அப்பாவோட பொண்ணா? ஆமா, உனக்கு அக்கா என்று அவன் சொல்ல அவள் கசந்த புன்னகை ஒன்றை சிந்தினாள். மதி ஏற்கனவே உங்க அம்மாவால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நீயும் அந்த மாதிரி ஏதாவது பண்ண உன் தோலை உரிச்சிடுவன் என்று அவன் அழுத்தி கூற அவள் அவனை முறைத்தாள். நீ மதியம் உன் அக்காவை ஏத்துக்கோ, இல்லை ஏத்துக்காத, அது உன் இஷ்டம். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே வீட்டுலதான் இருக்க போறோம். வீணா போன உன் அம்மா பேச்ச கேட்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இனிமேவாவது சுயமா யோசிச்சு முடிவெடுக்க பழகு என்றவன் இருவரின் துணிகளையும் எடுத்து பெட்டியில் அடுக்க தொடங்கினான். அப்போதே இருவரும் தோட்டத்து வீட்டிலிருந்து கிளம்பி சூரிய பிரகாஷின் வீட்டிற்கு செல்ல கங்கா ஆரத்தி தட்டுடன் வாசலில் காத்திருந்தார். மகன் மருமகள் இருவருக்கும் சேர்த்து ஆரத்தியை சுற்றிய கங்கா மருமகளை மென்மையாக அணைத்து நெற்றியில் இதழ் பதித்தார். அருணா, கொள்ளைய பூஜை ரூம்க்கு அழைச்சிட்டு போய் விளக்கேத்த சொல்லு என்று கங்கா சொல்ல, அத்த நான் எப்படி என்று தயங்கி அருணா, நீங்களும் வாங்க என்றாள். என்னது தாரணா, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிற? இந்த வீட்டோட மூத்த மருமகனி, இனிமேலாவது அந்த பொறுப்போட நடந்துக்கோ என்றார் கண்டிப்புடன். சரிங்கத்த என்ற அருணா குழலையை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். அத்தியாயம் 20. எல்லா சம்பிரதாயங்களும் முடிய முகிலனிடம் குழலையை அழைத்து கொண்டு அவர்களது அறைக்கு செல்ல சொன்னார் கங்கா. அவள் குனிந்த தலை நிமிராமல் கணவனோடு சென்றாள். அறைக்குள் நுழைந்ததுமே மனைவியை கைகளில் தூக்கி கொண்டான் முகிலன். அதில் பதற்றம் அடைந்தவள் சில நொடிகள் கழித்தே நிதானத்திற்கு வந்தாள். விடு என்ன என்று அவள் பல்லை கடிக்க அவன் சிரிப்புடன் இறக்கிவிட்டான். அவள் விறுவிறுவென்று நடந்து சென்று கட்டிலில் படுத்து கொள்ள அவன், இதுக்காடி இறக்கிவிட சொன்ன என்று இடுப்பில் கை வைத்து அவளை முறைத்தான். அவள் அவனை கண்டு கொள்ளாமல் கண்களை மூடி படுத்துக் கொண்டாள். அவனும் அவள் அருகில் படுக்க அவள் விரட்டென்று எழுந்து அமர்ந்தாள். அவன் அவளை ஆழ்ந்து நோக்க, நீங்களே இங்கே படுக்கிறீங்க என்று கேட்டாள். அவனும் எழுந்து அமர்ந்து அவளை பின்னிருந்து அணைத்து கழுத்தில் இதழ் பதித்தவன், புருஷ பொண்டாட்டி பக்கத்துல படுக்காம பக்கத்து ரூம்லையா படுப்பான் என்று கிசுகிசுத்தான். அவனது கை அவளது இடையில் அழுத்தமாக பதிய அவளது உடல் விரைத்து கொண்டது. பெண் அவளை தன் புறம் திருப்பியவன் அவளின் இதழ்களை மென்மையாக சிறை செய்தான். மேலும் முன்னேறியவனை அவள் தடுக்கவில்லை. அவளது பார்வை எங்கோ வெறித்து கொண்டிருந்தது. மயக்கத்துடன் அவளது செவி மடலில் இதழ் பதித்தவன், அம்மோ உனக்கு ஓகேவா என்று மெல்லிய குரலில் கேட்க அவள் அமைதியாக இருந்தாள். அம்மோ உன்னை தாண்டி கேட்கிற என்று அவளிடமிருந்து விலகியவன் அவள் முகத்தை பார்த்தான். அன்னைக்கு என் சம்மதத்தை கேட்டா என்ன கெடுத்த, இப்ப மட்டும் ஏன் கேட்கிற என்றவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வெளியேற அவன் திகைத்து போனான். இனி நீ என்ன செய்தாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, அதுக்கு தானே ஆசைப்பட்ட, எடுத்துக்கோ
என்றவள் தன் சேலையின் மாறாப்பை விளக்கினாள். அவளை அடிப்பட்ட பார்வை பார்த்த முகிலன் அடுத்த நொடி எதுவும் பேசாமல் எழுந்து சென்றான். அறையிலிருந்து வெளியேறியவனை வெறித்து பார்த்த குழலி கட்டிலில் படுத்து கண்ணீர் விட்டாள். அப்படியே உறங்கி போனாள். இரவு தாரா வந்து அவளை எழுப்பிய போதுதான் கண் விழித்தாள். குழலி அண்ணி, உங்களை கீழே சாப்பிட கூப்பிட்டாங்க, வரேன் போ என்ற குழலி குளியல் அறைக்கு சென்று முகத்தை கழுவி கொண்டு வந்தாள். அவள் டைனிங் ஹாலுக்கு வந்த போது முகிலனும் அங்கு அமர்ந்திருக்க, வா குழலி, வந்து சாப்பிடு என்று அருணா தன் அருகில் இருந்த இடத்தை காட்டினாள். அதற்கு அடுத்த இடத்தில் உதயாதித்தன் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க அவனை ஒரு பார்வை பார்த்தவள் அங்கு சென்று அவன் அருகில் அமர தயங்கினான். முகிலனும் எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்போது சமையல் அறையின் உள்ளே இருந்து வெளியே வந்த கங்கா, குழலி, ஏன் நின்னுட்டு இருக்க, இங்க வந்து உட்காரு என்று அதட்ட அவள் ஒரு பெருமூச்சுடன் நடந்து வந்து கணவனின் அருகில் அமர்ந்தாள். கங்கா அவளுக்கு டிஃபன் பரிமாற, அத்தை, எனக்கு இன்னொரு தோசை என்று கேட்டாள் அருணா. ஊத்தி வச்சுட்ட, இரு எடுத்துட்டு வர என்றவர் மீண்டும் சமையல் அறைக்குள் செல்ல முகிலன் எழுந்து கொண்டான். முகி, அதுக்குள்ளே என்ன எழுந்துட்ட என்று பார்வதி கேட்க, எனக்கு போதும் பாட்டி என்றவன் மாடி ஏறி அவனது அறைக்கு சென்றான். குழலி அமைதியாக தட்டில் இருந்ததை காலி செய்துவிட்டு அறைக்கு சென்றாள். அறையில் முகிலன் இல்லை. அவன் பால்கனியில் தனியாக படுக்கையை விரித்து அதில் படுத்திருந்தான். அவள் நிம்மதியாக படுக்கையில் படுத்து தூங்கினாள். மறுநாள் அவள் கண் விழித்த போது அவன் அறையில் இல்லை. கோகிலா அவளுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். அண்ணி, அண்ணா வெளியே போயிருக்காரு, 8:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு வரான், உங்களை காலேஜுக்கு கிளம்பி ரெடியா இருக்க சொன்னார் என்று கூற கார்குழலி மலங்க மலங்க விழித்தாள். என்ன நீ? இல்ல, நான் நிறைய லீவ் போட்டிருந்தனே என்று இழுத்தவளை கண்டு சிரித்த கோகிலா, இப்ப நீங்க மதுரையில இருக்கிற காலேஜுக்கு போக போறதில்ல, முகி அண்ணா உங்களை எங்க காலேஜ்லயே சேர்த்து விட்டுட்டாரு, சீக்கிரம் கிளம்புங்க, இப்பவே மணி 7:45 ஆச்சு என்று விட்டு சென்றாள். தற்செயலாக அவளது பார்வை அலமாரியில் விழ அவளுடைய காலேஜ் பேக் மற்றும் புத்தகங்கள் எல்லாம் இருந்தது. குழலி கட்டிலிருந்து இறங்கி சென்று நோட்டு புத்தகங்களை தொட்டு பார்த்தாள். அடுத்த அரை மணி நேரத்தில் ரெடியாகி ஹாலுக்கு வந்தாள் குழலி. அதே நேரம் முகிலன் வீட்டுக்கு வர மனைவி தயாராக இருப்பதை பார்த்தவன், மா, குழலைய காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு வரேன் என்றான். டேய், சாப்பிடாமலே போற, சாப்பிட்டுட்டு கிளம்புடா. இல்லம்மா, டைம் ஆச்சு, வந்து சாப்பிடுறேன் என்றவன் மனைவியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தனது ராயல் என்ஃபீல்டில் வண்டியை நோக்கி சென்றான். அவள் அவன் பின்னாடியே சென்றாள். அடுத்த சில நிமிடங்களில் கல்லூரியை அடைந்தவன் வாசலில் வண்டியை நிறுத்த அவள் இறங்கினாள். உடனே அவன் பைக்கை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். சூரிய பிரகாஷும் சந்திர பிரகாஷும் ஹாலில் அமர்ந்து திருமண ஏற்பாட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்க அங்கே வந்த கங்கா தனது தொண்டையை செருமினார். இருவரும் பேச்சை நிறுத்திவிட்டு கங்காவை ஏறிட்டு பார்க்க, முகிலனையும் குழலியும் சேர்த்தே ரிசப்ஷன்ல நிக்க வைக்கலாம் என்றார் சுவரை பார்த்து கொண்டே. தம்பி அண்ணனின் முகத்தை பார்க்க அவர் முறுக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தார். கேக்குறேன்ல, அமைதியா இருந்தா என்ன அர்த்தமா தம்பி என்று மச்சினனிடம் கேட்டார் கங்கா. அண்ணா, அண்ணி கேக்குறாங்கல்ல, ஏதாவது சொல்லு. என்னடா சொல்லணும், எல்லாமே அவ இஷ்டமா தானே பண்ணிட்டு இருக்கா என்று பல்லை கடித்தார். அப்போதுதான் வீட்டிற்குள் வந்த முகிலன் தந்தையின் கோபமான பேச்சை கேட்டு அப்படியே நின்று விட்டான். ஒரு ரிசப்ஷன் கூட வைக்கலன்னா நாளைக்கு ஊர் நம்மளதான் பேசும் என்று கங்கா சொல்ல, அவ இஷ்டமா செய்து கொள்ள சொல்லுடா, என்ன எதுவும் கேட்க வேண்டாம் என்று சூரிய பிரகாஷ் எழுந்து சென்று விட்டார். கங்கா சிடுசிடுத்து கொண்டே சமையலறைக்கு சென்றார். சித்தப்பாவிடம் வந்த முகிலன், எங்களுக்கு ரிசப்ஷன் எல்லாம் வேணா சித்தப்பா என்றார். ஏண்டா, அப்பாவுக்கு பிடிக்காத ஏன் செய்யணும், விட்டுடுங்க. உன் அப்பாவுக்கு பிடிக்கல நீ பாத்தியா, எல்லாம் அவருக்கும் ஓகேதான் என்று சந்திரபிரகாஷ் சொல்ல முகிலன் புரியாமல் விழித்தான். என்னடா முழிக்கிற, அண்ணா நிஜமாவே கோவமா இருந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவார நமக்கு தெரியாதா? அவருக்கு உன் மேல இருந்த கோவையெல்லாம் எப்பவோ போயிடுச்சு, இருந்தாலும் சும்மா கெத்த விடக்கூடாதுன்னு அப்படியே மெயின்டைன் பண்றாரு என்றார் சிரிப்புடன். நிஜமாவா சித்தப்பா, அப்பாவுக்கு என் மேல இருந்த கோபம் எல்லாம் போயிடுச்சா? முகிலன் தவிப்புடன் கேட்டான். போயிடுச்சுடா, நீ ஃபைனான்சியர் கிட்ட பணம் கடனா வாங்க போறேன்னு நான் சொன்னப்போ அண்ணா வேணும்னு தான் நீ பிச்சை எடுக்க போற, நடுத்தருவில் நிக்க போறேன்னு பேசினாரு. அப்பதானே அன்னைக்கு கோபம் வரும், உன்னை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுவாங்கன்னு அவர் நினைச்சாரு, நீயும் வந்துட்ட என்றார். முகிலனின் கண்கள் கலங்கி போனது. சரி, ஃபீல் பண்ணதெல்லாம் போதும், நீ கார்மெண்ட்ஸுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, முதல்ல அங்க போய் வேலையை பார் என்று அவர் கூற அவன் புன்னகையுடன் தலையசைத்தான். இரவெல்லாம் விழித்திருந்து தாமதமாக உறங்கிய உதயாதித்தன் காலையில் 10 மணிக்கு தான் துயில் களைந்தார்.
படுக்கையிலிருந்து இறங்கியவன் குளியலறைக்குள் சென்று குளித்துவிட்டு இடுப்பில் டவலுடன் வந்தான். போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே இருக்க அலங்கோலமாக காட்சியளித்த அறையை கண்டு டென்ஷனாகி வேலைக்காரியை அழைத்தான். சரளா, சரளா! அவன் கத்தும் சத்தம் கேட்டு வேலைக்காரி மட்டுமல்ல, யமுனா கூட அவசரமாக ஓடி வந்தார். ஆதி, என்னாச்சுப்பா என்று கேட்ட அன்னையை முறைத்தவன், என் ரூமை பாத்தீங்களா? எவ்வளவு குப்பையா இருக்கு என்றான். யமுனா பின்னால் திரும்பி வேலைக்காரியை முறைத்தார். ஏய் சரளா, காலையில என் பையன் ரூமை கிளீன் பண்ணாம என்னடி பண்ணிட்டு இருக்க? இதோ இப்ப சுத்தம் பண்ணிடுறமா என்று சரளா சொல்ல, பேசிட்டே இருக்காத, போ இங்கிருந்து என்று பல்லை கடித்தார் யமுனா. சரளா துடைப்பத்தை கொண்டு வந்து அறையை பெருக்க உதயாதித்தன் உடை மாற்றும் அறைக்குள் சென்றான். இந்த வேலையெல்லாம் வந்த உடனே செய்திருக்க வேண்டாமா சரளா? நாங்க சொல்ற வரைக்கும் வச்சுப்பியா? வர வர கொழுப்பு கூடி போச்சு உனக்கு என்று யமுனா திட்டுவது உள்ளே இருந்த உதயாதித்தனுக்கு நன்றாகவே கேட்டது. யமுனாமா, இதெல்லாம் வழக்கமா வெண்மதி அம்மா தான் செய்வாங்க. நான் வேலைக்கு வர முன்னாடியே எல்லா ரூமையும் கூட்டிடுவாங்க. நான் பின்பக்கமா போய் கூட்டிட்டு சமையல் வேலையை பார்ப்பேன். நேத்து வெண்மதி அம்மா போனதே எனக்கு தெரியாதுமா என்றாள். சரி சரி, சீக்கிரம் பெருக்கிட்டு கீழே போய் வேலையை பார் என்று எரிச்சலுடன் கூறிய யமுனா அந்த அறையிலிருந்து வெளியேறவும் ஆதியின் நண்பன் நிதின் வீட்டிற்குள் வரவும் சரியாக இருந்தது. மாடிப்படியில் இறங்கி வந்த யமுனா, வாப்பா நிதின் என்று அழைக்க அவன், ஆண்டி, ஆதி இல்லையா என்று கேட்டான். இருக்கா என்று யமுனா சொல்லும் போதே அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்த உதயாதித்தன், டேய் நிதின், மேல வா என்று கத்தினான். இதோ வரேண்டா என்று நிதின் மாடிப்படியில் ஏறினான். அப்போது அறையை சுத்தம் செய்துவிட்டு குப்பைகளுடன் வெளியேறிய சரளாவை தடுத்தான் உதயாதித்தன். என் ஷர்ட் எல்லாம் ஏன் அயன் பண்ணாம அப்படியே இருக்கு என்று கேட்டான். 5 நிமிஷத்துல அயன் பண்ணிடுறேங்கய்யா என்றவளை முறைத்தவன், என் ப்ளூ கலர் ஷர்ட் எங்க என்று வினவினான். எந்த சட்டைங்கய்யா? முந்தா நேத்து போட்டு போயிருந்தேல்ல அந்த சட்டை. எனக்கு தெரியாதுங்கய்யா. என்னோட ஸ்போர்ட்ஸ் ஷூ? அது வெண்மதி அம்மாக்கு தான் தெரியுங்கய்யா. அப்போ உனக்கு என்னதான் தெரியும்? இந்த வீட்டுல என்னதான் வேலை செய்யற என்று எரிந்து விழுந்தவன் உடனே வெண்மதிக்கு போன் செய்தான். அழைப்பு போய்கொண்டிருக்க அதை எடுப்பதா வேண்டாமா என்று பெரும் குழப்பத்தில் இருந்த வெண்மதி கடைசி வினாடியில் அழைப்பை ஏற்றாள். அவள் ஹலோ சொல்லும் முன்பு அவன், என் ஸ்போர்ட்ஸ் ஷூ எங்க என்று கேட்டான் இறுகிய குரலில். அது உங்க ரைட் சைட் கபோர்ட்ல இருக்கு என்றாள். என் ப்ளூ கலர் ஷர்ட்? முந்தா நேத்து நீங்க போட்டுட்டு போன ஷர்ட் தானே, அது அழுக்கு கூடையிலே தான் இருக்கும். சரளாக்கா கிட்ட சொல்லிட்டீங்கன்னா அவங்க வாஷ் பண்ணி கொடுத்துடுவாங்க என்றாள். அவன் அப்படியே போனை கட்டிலில் போட்டுவிட்டு அழுக்கு கூடையை ஆராய அதில் அவனது நீல நிற சட்டை இருந்தது. அதை எடுத்து வந்து சரளாவிடம் கொடுத்தவன், கேர்ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துட்டு வந்து என் ரூம்ல வை என்றான் அதிகாரமாக. சரி என்பது போல் தலையசைத்த வேலைக்காரி சென்று விட்டாள். அதுவரையிலும் அமைதியாக காத்திருந்த நிதின், எப்பா டேய், இப்போவாது நான் பேசலாமா என்று சலித்து கொள்ள, சொல்லுடா, என்ன வீடு வரைக்கும் வந்திருக்கா என்று உதயாதித்தன் கேட்டான். அழைப்பை துண்டிக்க போன வெண்மதி நிதின் கூறிய பதிலை கேட்டதும் துண்டிக்காமல் அவர்கள் பேச்சை கேட்டான். என்ன மச்சான், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உனக்கு மதிக்க கல்யாணமாமே என்று நிதின் சிரிப்புடன் கேட்க, ஆமா என்றான் உதயாதித்தன். அடுத்த வாரம் நீ அவளுக்கு தாலி கட்ட போறியா இல்ல ஜெர்மனிக்கு போக போறியா? எனக்கு குழலி கூட நடக்க இருந்த மேரேஜை நிறுத்துதான் ஜெர்மனிக்கு வேலைக்கு போகலான்னு முடிவெடுத்தேன். சரியா கல்யாண தேதியில நான் ஃப்ளைட்ல இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா முகி திடுதுப்புன்னு குழலிய கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வருவானோ, இந்த அத்தை பண்ண குழப்பத்தினால எனக்கு மதிக்கும் கல்யாணம் முடிவாகும் என்றும் நான் எதிர்பார்க்கலடா. சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்ப நீ என்ன முடிவு பண்ணிருக்க? நான் இன்னும் எதையும் முடிவு பண்ணல. ஒரே குழப்பமா இருக்கு. நான் ஒன்னு சொல்லவா மச்சான் என்று நிதின் கேட்க அவன் சொல் என்பது போல் பார்த்தான். பேசாம நீ ஜெர்மனிக்கே போயிடு என்றவனை அதிர்ந்து நோக்கினான் உதயாதித்தன். அதே நேரம் அவனது அறைக்கு வந்த யமுனாவும் இவர்கள் பேசுவதை மறைந்திருந்து ஒட்டு கேட்டார். ஏன் மச்சான் ஷாக் ஆகுற? நீ அதுக்கு தானே ஆசைப்பட்ட. யார பத்தியும் யோசிக்காம நீ ஜெர்மனிக்கு கிளம்பிடு. டேய், என்னடா பேசுற என்று உதயாதித்தன் மறுத்து பேச வரும்போது அறைக்குள் நுழைந்த யமுனா, அவ சொல்றதுல என்னடா தப்பு? நீ ஜெர்மனிக்கு கிளம்பு. இந்த கல்யாணம் எல்லாம் ஒண்ணு தேவையில்லை என்றார். அப்போது அந்த பக்கமாக சென்ற சந்திர பிரகாஷின் காதில் இந்த வார்த்தைகள் விழுந்து தொலைக்க அவர் அப்படியே நின்று விட்டார். மகன் அலமாரியில் வைத்திருந்த ஃபைலை எடுத்து வந்த யமுனா, இந்தாடா, இதை எடுத்துட்டு கிளம்பு என்றார். அதில்தான் அவனுடைய சான்றிதழ்கள், பாஸ்போர்ட், விசா என எல்லா ஆவணமும் இருக்கிறது.
உதயாதித்தன் அன்னையிடம் என்ன சொல்வது என்று யோசித்த போதுதான் சந்திரபிரகாஷ் இறுகிய முகத்துடன் மகனது அறைக்குள் நுழைந்தார். யமுனா கணவனை கண்டு அதிர உதயாதித்தன் திகைத்தார். சந்திரபிரகாஷ் நிதினை முறைக்க அவன் சொல்லாமல் கொல்லாமல் ஓடிவிட்டார். மனைவியை நெருங்கியவர் அவர் கையில் இருந்த ஃபைலை வெடுக்கென்று பிடுங்கினார். என்னங்க அது? பேசாத, ஏதாவது பேசின ஓங்கி அரைஞ்சிடுவேன். இல்லங்க ஆதி. ஏய், அவன் கிடக்கிறான் விடு. உனக்கு அறிவில்ல? எல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணை நிற்கதியா நிற்க வைக்க நினைக்கிறியே, கொஞ்சமாச்சும் நன்றி இருக்கா உனக்கு என்று கடிந்து கொள்ள யமுனா தலை குனிந்தார். அத்துடன் மகனை அழுத்தமாக பார்த்தவர், ஹேய், இங்க பாருடா, என்ன நடந்தாலும் சரி, நீ மதி கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும் என்று கூறிவிட்டு ஃபைலை அவரை கொண்டு சென்று விட்டார். அனைத்தையும் கேட்ட வெண்மதி ஒரு முடிவுடன் அழைப்பை துண்டித்தாள்.